ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. வெல்கம் டு சுஜா சந்திரன் நாவல் உலகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை யார பத்தினா நம்மளை பத்தி தாங்க. அது என்ன நம்மளை பத்தின்னு கேக்குறீங்களா? நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்ப தலைவியை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னங்க சாதாரண குடும்ப தலைவி அப்படின்னா? எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த சாதாரண குடும்ப பெண்களுக்கு இருக்கும் மன குமுறல்களையும் மன வேதனைகளையும் இப்படிக்கு திருமதி கதை வழியா பார்க்கலாம். இந்த கதையை உங்களிடம் கூற வந்திருக்கும் நான் உங்கள் தாரா. வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்படிக்கு திருமதி, அத்தியாயம் 1. பின் குறிப்பு: வழக்கமான மில்லியனர் பில்லியனர் தாம்து அடிதடி கதைகள் இருந்து இந்த கதை முற்றிலுமாக வேறுபாடானது. சாதாரண குடும்ப பின்னணி, நாம் அன்றாடம் காணும் பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் என இயல்பாக செல்லக்கூடிய கதை. விரும்பியவர்கள் தொடரலாம். சென்னையின் அயனாவரம் 2 மாடி குடியிருப்பு பகுதியில் 7வது வீடு. வீட்டுல தின்னுட்டு சும்மா தானே இருக்க. ஒரு சாக்ஸ ஒழுங்கா துவச்சு போட தெரியாதா? காலையிலே ஆபீஸ் லேட்டா போனா மேனேஜர் மானம் போக திட்டுவான். சம்பாதிச்சும் கொட்டணும், வீட்டுக்கு வந்த உங்க நச்சரிப்பையும் தாங்கணும். நீ சும்மா நீட்டு நிமிர்ந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கிற. 4 வேலை உருப்படியா பண்ணாதீங்க. சே, எனக்குன்னு வந்து வாச்சியே. எது சொன்னாலும் மண்ணு போல பாரு. என் வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அழகா இருக்குன்னு வந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் கழிச்சுட்டு ஒன்னா கட்டினே பாரு. என்ன சொல்லணும்? என்ன பார்த்துட்டே நிக்கிற? அழுக்கு சாக்ஸியாவது எடுத்துட்டு வந்து தொலை என்று கத்தியவன் சாப்பாட்டு மேஜையில் வந்து அமர்ந்தான். கணவன் இன்று புதிதாக பேசவில்லை. இதுதான் 10 வருட வாழ்க்கை. எனவே எருமை மாடு போல நின்ற மனைவியை பார்த்து இன்னும் எரிச்சல் கொண்டு அவன் பார்த்து, ச, ஏதாவது உரைக்குதா? மண்ணு மண்ணு, போய் சோத்தை எடுத்துட்டு வந்து கொட்டு என்றதும் அப்பெண் வாசலில் ஊமையாக சிரித்து கொண்டு நின்ற மாமியாரை பார்த்து பெருமூச்சு விட்டு சமையல் அறையின் உள்ளே போனாள். ஆவி பறக்க இட்லி ஆடவன் முன்னால் வைக்கப்பட அதை அலட்சியமாக பார்த்தவன், ஏண்டி டெய்லி இட்லி தானா? சம்பாதிக்கிற காசையெல்லாம் உங்ககிட்ட தானே கொண்டு வந்து கொடுக்குறேன். கொஞ்சம் பூரி பொங்கல்னு வித்தியாசமா செஞ்சா என்ன என்று அதற்கும் கடுப்படித்தான். போன வாரம் இப்படித்தான். வாரத்தின் முதல் நாள் என பூரியை செய்து வைத்து விட்டதற்கு வேலை பார்க்கும் முதல் நாளே போய் தூங்கி வடியவா பூரியை போட்டு என்ன துன்பப்படுத்துகிறார் என்று பேசிய இதே உதடுதான் இன்று மாற்றி பேசுகிறது. அவளுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம், பழகியது. எனவே இயல்பாக தலையை ஆட்டி சம்மதம் சொல்வது போல் சம்மதம் சொல்லியவள், நாளைக்கு இதை பண்ணிடுறேங்க. மதியத்துக்கு சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன். இன்னைக்கு சின்னவனுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. நான் போயிட்டு வந்துடுவா, இல்ல நீங்க போயிட்டு வரீங்களா? அப்படியே நீ போயிட்டா கிழிச்சு தள்ளிடுவ. 4 வார்த்தை சேர்ந்தாப்புல இங்கிலீஷ் பேசினா பேபான்னு முழிப்ப. ஏன் அங்க போய் என் குறமானத்தை வாங்குறதுக்கா? நீ ஒன்னும் போக வேணாம், நானே போய் சைன் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்படி ஒன்ன மாதிரி முட்டை மார்க்கு தானே வாங்கியிருக்க போறான். அதுக்கு இங்க இருந்து ஜடைய பின்னி போகலன்னா ஆகாதா? பசங்க கிளம்பிட்டாங்களான்னு போய் பாரு. அப்படியே ஹெல்மெட்டை எடுத்து கொடு. ஒவ்வொன்னையும் சொல்லி சொல்லி வேலை வாங்குறதுக்கு என் பாதி உயிர் போயிடுது. எல்லா பொண்டாட்டும் இப்படிதானா, இல்ல எனக்கு வாச்சது மட்டும்தான் இப்படின்னு தெரியல. 4 வாய் இட்லி சாப்பிடுவதற்கு முன் 4000 தடவை தன் மனைவியை மட்டும் தட்டினான் திட்டினான். அவன் திருசெல்வம், 37 வயது, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், நல்ல உடற்கட்டு, இன் பண்ணின பேண்ட் சட்டை, அளவான மீசை, மிடில் கிளாஸ் ஃபேமிலி லுக், எப்போதும் ஏதோ யோசனையில் ஓடும் ஓட்டம். அதில் வந்த 1-2 இளம் நரை, அதுவும் அவனுக்கு அழகுதான். உடம்பை மெயின்டைன் பண்ணலைனா இதய அடைப்பு, கொழுப்பு, பிரஷர் வந்துடும். தண்ட செலவு என்ற ஒரே காரணத்திற்காக காலையில் வாக்கிங், ஒர்க் அவுட் செய்யும் சராசரி ஆணினம். அருகே உள்ள மென்பொருள் கம்பெனியில் வேலை செய்கிறான். மாதம் 60,000 ரூபாய் சம்பளம். அதில் லோன் மேற்படி சேர்த்து வைத்தது என அனைத்தையும் வைத்து 2 வருடங்களுக்கு முன்புதான் இந்த அபார்ட்மெண்ட் வாங்கினான். திருமணம் முடிந்து 10 வருடங்கள் ஆகிறது. முதல் மகள் நந்தினிக்கு 9 வயது, 2வது மகன் நந்தனுக்கு 6 வயது. தன் மனைவி செய்த மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று என அவன் சொல்ல வேண்டுமானால் இதைத்தான் சொல்லுவான். 2 பிள்ளைகள் பெத்தா, வேற எதுக்கோ லாய்க்கில்ல. ஒரே வார்த்தையில் அவளுடைய அருமை பெருமையை சொல்லி முடித்து விடுவான் திரு. ஏய், பேக் எடுத்துட்டு வாடி, அப்படியே ஹெல்மெட்டை எடுத்துட்டு வந்துரு. இதுக்கு ஒரு தடவை அதுக்கு ஒரு தடவைன்னு போயிட்டு இருக்காத. அம்மா, எப்படிமா இவ கூட முழு நேரமும் இருக்க? ராத்திரி வந்துட்டு காலையில போறதுக்கு முன்னாடி எனக்கு தலையெல்லாம் வலி வந்துடும் போல. தன் தாய் இளவேணியை பார்த்து மகன் சலிக்க, உன்கிட்ட தானடா பேச மாட்டேங்கிறா, என்கிட்ட எல்லாம் பதிலுக்கு பதில் பேசுவாடா. ஏதாவது செஞ்சுத்தான்னு சொன்னா, ஏன் நீங்க நிக்க மாட்டேங்கிறா? உங்களுக்கு கை இல்லையான்னு கேக்குறா. ஹெல்மெட் எடுத்துக்கொண்டு வந்தவளுக்கு பயத்தில் உதற ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே படுறது போதாதா, இது வேற போட்டு விடுது என்று அழுகை கண்ணை மறைத்தது. நேத்து கூட அப்படித்தாண்டா, கையில சூடா காஃபி கொடுத்துட்டு போயிட்டா. என்னத்த வயசானவ பாரமா தெரியுறேன் போல என வேணி வேறு மகனை இன்னும் சிண்டு முனித்து விட, என்னடி இதெல்லாம்? இல்லம்மாமா. ஷோ, நீ என்ன மகாராணியா? எங்க அம்மாவுக்கு செய்யறதுக்கு தானே உன்னை கல்யாணம் கட்டி கூட்டு வந்திருக்கேன்.
அவங்க என்ன செஞ்சாலும் கேட்டாலும் செஞ்சு கொடு. சரிங்க என்று உடனே சரண்டர் ஆகி அடுத்த பானிபட் போர் நடக்காது தன்னை காத்து கொண்டாள். இனிமே இந்த மாதிரி எங்க அம்மா வருத்தப்படுத்தின என்ன செய்வன் எனக்கே தெரியாது. கொடு அந்த பேக. தன் மனைவி கையில் இருந்த பேகையும் ஹெல்மெட்டையும் பிடுங்காத குறையாக பிடுங்கிக் கொண்டு, அம்மோ ஓடிவா, அப்பாக்கு லேட் ஆயிடுச்சு. நந்தோ என்னடா பண்ற, ஓடிவா. குழந்தைகள் ஓடி வந்தது. மா பாய்மா என இரண்டும் சதையில் செய்த சிலையாக நின்ற தன் தாயின் இரு கன்னத்திலும் முத்தமிட, நான் வாழ இது போதும் என சிரித்தது அவள் இதழ்கள். திருமகளை பின்னாடி அமர வைத்து மகனை முன்னாடி அமர வைத்துக் கொண்டு வண்டியை எடுத்துக்கொண்டு அந்த காம்பவுண்ட் தாண்டி வெளியே போக, கதவின் நிலையை தலையை சாய்த்து, இன்றாவது ஒரு தடவை திரும்பி பார்த்து போய் வருகிறேன் என்று தன் கணவன் கூற மாட்டானா என எல்லா பெண்களையும் போல அவளும் ஏக்கமாக போகும் தன் கணவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மதியொளி, வயது 30, படிப்பு BA தமிழ். திருமணம் முடியும் போது சிவந்த உடல் நிறம், இடை தாண்டிய கூந்தல், முட்டை கண்கள், சிவந்த உதடு, ஒரே ஒரு தங்க அட்டியல் போட்டு வந்தாள். அவளுக்கு எதுக்கு தங்கம் என்பது போல் கொள்ளையடிக்கும் அழகு மதியொளி. 2 பிள்ளைகள் பெற்றதோடு சாதனை முடிஞ்சது என நினைக்க வைத்து விட்டார்கள். முகம் கழுவி பொட்டு வைக்க நேரமில்லாது ஓடும் குடும்ப இஸ்திரி பெட்டி, மிஞ்சியதை தின்று கோழி தூக்கம் போட்டு ஓட வழி இல்லாது ஓடும் பல்லாயிரக்கணக்கான இந்திய பெண்களில் அவளும் ஒருத்தி என பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். இவன் மற்றம் தட்டும் அளவிற்கு அவளிடம் என்ன குறை என்று தேடி தேடி 10 வருடங்களை தொலைத்தவள். உன்னை ரொம்ப பிடிச்சு போய் கல்யாணம் கட்டுறார், பார்த்து பதமா நடந்துக்க மதி என்று தன் தாயும் தகப்பனும் அனுப்பிவிட்டிருக்க பதமாக நடந்து நடந்து தொலைந்து போய் நிற்பவள், தன்னை தொலைத்து போய் நிற்பவள். BAவில் முதன் மதிப்பெண்ணோடு வெளியே வந்தவள் இன்று கையில் கரண்டியோடு வியர்த்த உடலோடு இடையில் சொருகிய கரித்துணியோடு நிற்கிறாள். இது கதை அல்ல, பல பெண்களின் கனவுகள், நிறைவேறாத ஆசைகள். அத்தியாயம் 2. மாமியாருக்கு என்ன வேணும் எது வேணும் என கேட்டு மதிய சமையலும் முடித்து மிஷினில் துணியை போட்டு மொட்டை மாடியில் காய போட போக அவள் இடையில் சொருகி வைத்திருந்த கைபேசி அலறியது. நிபந்தனை கைதிகள் போல தன் குடும்பத்தோடு பேசக்கூட தடைகள், 1000 சட்டங்கள் உண்டே. நான் போற நேரம் தான் பேசுவியா, ஏற்கனவே மறப்ப, நான் போன பிறகு பேசு என்று கடித்து வைப்பான். எனவே 10 மணிக்கு மேல பேசுமா. ஏண்டி மருமக எதுவும் சொல்லுவாரா? சே இல்லம்மா, கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அதான். என்னவோ போடி, 4 தெரு தள்ளி இருக்கிற, பேசக்கூடிய முடியல. நல்ல கை நிறைய மாப்பிள்ள சம்பாதிக்கிறாரு, ஒரு நாள் எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? மா ஆரம்பிக்காத வை என தன் புருஷனை விட்டு கொடுக்காது முடித்து போனை வைத்து விடுவாள். தாயின் நம்பரை திரையில் பார்த்ததும் பூரிப்பு வந்து ஒட்டிக்கொள்ள, மா என்னடி பசங்கள் ஸ்கூலுக்கு போயாச்சா? ஆமாமா. அப்பா எங்க? தம்பி வேலைக்கு போயிட்டானா? அவளுக்கு ஒரு தம்பி திருமணமாகி மனைவி குழந்தை பெற தாய் வீட்டுக்கு போயிருக்கிறாள். போயிட்டான், பொண்டாட்டிய போய் அவ வீட்டுல பாத்துட்டு தான் வேலைக்கு போவான். வந்தாலும் வந்தா அவகிட்ட மயங்கி கிடக்குறான். ஒரு வார்த்தை வரைஞ்சு பேசுனா இவருக்கு பொத்துட்டு வந்துடும். என் பொண்டாட்டிய எப்படி பேசலான்னு வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவான். மா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவன் பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு வந்த மருமக, நாமளே அவளை வேற ஆளா பார்த்தா எப்படி? அதோட அவன் வேற யாருக்கு செஞ்சான்? அவன் பொண்டாட்டிக்கு தானே செஞ்சான். அதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி பிரிச்சு பேசாதீங்க. சரி, எனக்கு வேலை இருக்கு, பசங்களுக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருவாங்க, ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு வைக்கணும், நாளைக்கு பேசுறேன். அப்படியே அப்பா கிட்டையும் கேட்டதா சொல்லிடுங்க. ஏண்டி அதுக்காக உனக்கு நான் போன் போட்டேன்? நான் சொல்ல வந்ததை சொல்லா விடாம வைக்க போறியே, சொல்லுங்க. அடுத்த வாரம் உன் தம்பி பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்துடும், நீயும் பார்க்க வரணும்ல. அப்படியே மருமகிட்ட சொல்லி ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ராவா கேட்டு இங்க வந்து தங்குடி. இங்க வந்து தங்கி எத்தனை வருஷம் ஆகுது? நாங்களும் ஆசையா குழந்தைகளை பார்க்க வேண்டாமா? உன் மகன் முகமே கண்ணு முன்னாடி மறந்து போச்சுடி. என்னவோ நீ இந்தியாவுல ஒரு கரையில இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுது. மதிக்கும் ஆசைதான் தன் தாய் வீட்டில் 2 நாள் தங்க வேண்டும் என்று. முடியுமா? விடுவார்களா? அப்படியே போனாலும் அங்கே தம்பி மனைவி இருக்கிறாள், அவள் என்ன நினைப்பாள்? இல்லம்மா, நான் அங்க வந்துட்டா உங்க மருமகனுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. உங்களுக்கு தெரியாதா, அவருக்கு நான் பக்கத்திலே இருக்கணும். குழந்தை பிறந்த உடனே சொல்லுங்க, கண்டிப்பா வந்துடுறேன், சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போலாம். சரிடி என போனை வைத்து விட அடுத்த நிமிடம் திருவிடம் இருந்து போன் வந்தது. மதி உடனே அடித்து பிடித்து போனை அட்டன் பண்ணி காதில் வைத்தாள். திரு நம்பர் 2வது காலில் விழுந்ததை அவள் கவனிக்கவில்லை. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆரம்ப கேள்வியே விரைப்பாக வந்தது. தப்பே செய்யவில்லை என்றாலும் அவன் கேட்கும் ரீதியிலேயே அவளுக்கு பீதியாகிவிட்டது. எதற்கெல்லாம் பயப்பட வேண்டும் என்று வரையறையே இல்லாமல் போய்விட்டது அவள் வாழ்க்கை. இல்லங்க, அம்மா பேசினாங்க. என்னவா அதுக்கு? ஏதோ வளர்க்கும் நாய் போல ஒருமை விழி வலித்தாலும் தனக்கு விதித்த விதி இதுதான் என்று பொறுத்து கொண்டாள். சும்மாதாங்க. காலையிலே வேலை வெட்டியெல்லாம் இருக்காதா? எப்ப நான் வெளியே போவேன் உனக்கு போன் போட்டு பக்கத்து வீட்டு கதையெல்லாம் பேசலாம்னு நினைப்பாங்களோ?
அப்படியெல்லாம் இல்லைங்க, தம்பி பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்க போகுது இல்ல. அது பிறக்க இன்னும் 10 நாள் இருக்கு. இப்பவே என்ன அவசரம் உங்க 2 பேத்துக்கும்? ஏதாவது பேச விட்டாதானே பேச முடியும். இவளுக்கும் சேர்த்து அவனை பேசினான். எதுக்கு போன் போட்டீங்கன்னு சொல்லவே இல்லையே. காரியத்திற்கு மட்டும்தான் போன் போடுவான் என்று தெரியுமே. நீ பேசுனது எல்லாம் மறந்து போச்சு. எனக்கு நைட்டு மீட்டிங் இருக்கு. பேரண்ட்ஸ் மீட்டிங் போறதுக்கு முடியாது. அதனால என்ன பண்ற, ஆட்டோ பிடிச்சு நீயே போயிட்டு வந்துரு. இதைத்தானடா காலையில் நானும் சொன்னேன். அப்ப ஏதோ உலகமே என் கையிலுக்குள் இருக்கிற மாதிரி பேசிவிட்டு இப்போ நீயே போன்னு சொல்ற என மனசுக்குள் அவ்வளவு ஆத்திரம் வந்தாலும் அடக்கி கொண்டு, சரிங்க போயிட்டு வந்துடுறேன். மதியம் சாப்பிட்டாச்சா? ஆசையா வந்து விட்டது அவள் வாயில். ஆமா, டெய்லி விதவிதமா சமைச்சு தர்ற. சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போடுறதுக்கு. நாளே சமையல், புளிக்குழம்பு, மோர் குழம்பு, பருப்பு குழம்பு. இதை தாண்டி என்ன செஞ்சு வச்சிருக்க? ரசிச்சு ருசிச்சு சாப்பிட இதுல விசாரிக்க வேற சரியா? வை என ஆல்கேஷன் நாய் போல விழுந்து விட்டு போனை வைத்து விட்டான். மாலை மதி பள்ளிக்கு கிளம்பு. சேலை நடுவே பீரோவை திறக்க அவர்கள் திருமண போட்டோ உள்ளே சேலை நடுவே கிடந்தது. அது எங்க கழட்டுறீங்க? திருமணம் முடிந்து 2 வருடத்தில் ஹாலில் மாட்டி இருந்த திருமண போட்டோவை திரு கலட்டும் போது மதிப்பை கேட்க, ஆமா, உன்னை பார்த்துட்டு போனா ஒருவேளை உருப்படாது. இதுல உள்ள வரும்போது இதுதான் கண்ணுல விழுந்து எரிச்சலா வருது. தூக்கி கண்காடாம போடு என்று சொல்ல மதிக்கு இதை விட பெரிய அசிங்கம் வேண்டுமா? திருமணம் முடிந்த இரவோடு வர்ணனை முடிஞ்சு அழகா இருக்கடி என்று ஊரே சொல்லும். ஆனால் அவன் சொன்னது இல்லை. அப்படி என்ன தவறு செய்தோம்? விடை கண்டுபிடித்து விட மாட்டோமா என ஏங்கி போனது. திருமண போட்டோவில் அவ்வளவு அழகாக ஜோடி பொருத்தம். திரு நல்ல உடற்கட்டு, அதற்கு ஏற்ற உயரம் அவளும். அதே போல் அவனுக்கும் இணை குறையாது இருப்பாள். இப்போது தன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்தாள். குட்டி தொப்பை, 2 குழந்தைகள் கொடுத்த பரிசு, கருவளையம் அவன் கணவன் கொடுத்த பரிசு. எங்கே தூங்க? தூக்கம் வந்தாலும் மனதில் 1000 கேள்வி ஓடும். தூக்கம் தூரம் போய் பல வருடம் ஆய்விட்டு அதற்குள் மூக்கு வியர்த்து விட்டது திருவுக்கு. போனில் படை எடுத்து வந்து விட்டான். இன்னும் கிளம்பல நீ? ஆட்டோ வந்து காத்திருக்கான். என்னடி செஞ்சிட்டு இருக்க? இல்லங்க, முடிஞ்சு. சீக்கிரம் போய் தொலை. இனி ஆட்டோ வெயிட்டிங் சார்ஜ்னு 10 ரூபா தண்டாளணும். 10 ரூபாய் சம்பாதிச்சாதானே அதோட அருமை தெரியும். பிளா பிளா என மூச்சு முட்டாது பேசி நின்னு நேரத்தை வீணடிக்காத, போய் சேரு. யாருடா? நானா வேரத்தை வீண் பண்ணேன். தலையில் அடித்து கொண்டு பள்ளிக்கு ஓடினாள். மகன் வழக்கம் போல 3 முட்டை. மதிக்கு வயிற்றை பிரட்ட ஆரம்பித்து விட்டது. மம்மி, ஏண்டா 3 பாடம் முட்டை வாங்கி வச்சிருக்க? மா, போன வாட்டி 4 முட்டை, இந்த வாட்டி 1 குறைன்னு சந்தோஷப்படுங்க. போடா, ஏற்கனவே குறையாதான் திட்டு விடும். இன்னைக்கு ராத்திரி தூங்குனது போலதான். விடுமா விடுமா, அரசியல் இதெல்லாம் சாதாரணம். போன் ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்க. நீ ஏண்டா சொல்ல மாட்ட? திட்டு வாங்க போறது நான் இல்ல. நீ என்னடி கெக்க பிக்கன்னு சிரிக்கிற? மகள் காதை பிடித்து திருக. இல்ல, ராத்திரி நீங்க பட போற பாட்டை நினைச்சு சிப்பு சிப்பா வருது மம்மி என நந்தினியும் தாயை கிண்டல் செய்ய அவளும் தன் நிலை நிறுத்தி சிரித்து கொண்டாள். அதெல்லாம் உங்க அப்பா 1000 சொல்லு, எங்க இருந்தாலும் அவர் நினப்பு இங்கேதான் இருக்கும் என்று கூறி முடிக்கும் முன் போன் வந்தது. அவன் தான். கூட்டிட்டு வந்தாச்சா? மார்க் என்ன என ஆரம்பித்து வீடு வரும் வரை உபதேசம் நடந்தது. சரி வை என மீதி வீட்டில் வந்து இருக்கு என்று அவன் டோன் சொல்லாது சொன்னது. முட்டை வாங்குறது நீங்க, மொத்து வாங்குறது நானா? நல்ல கதையா இருக்குடா. மதி வீட்டுக்குள் வந்து இரவு வரை அத்தனையும் முடித்து விட்டு முகத்தையும் கழுவி வேறு சேலைக்கு மாறிக்கொண்டாள். இல்லை, விடியா மூஞ்சி புருஷன் வரும்போது இப்படித்தான் இருப்பியா என மாமியார் ஒரு கரை, புருஷன் ஒரு கரைக்கு கொத்துவார்களே. ஹாலில் பெல் அடிக்கவும் குழந்தைகளை தூங்க வைத்துக் கொண்டிருந்த மதி டிவி சீரியலில் பார்த்து கொண்டிருந்த மாமியாரை பார்த்து கொண்டு கதவை திறக்க திருதான் களைத்து போய் நின்றான். என்னங்க, ரொம்ப வேலையா? அங்க பேசி பேசி தொண்டை வறண்டு போச்சு. இங்கேயும் பேசி பேசி உயிரெடுக்காத. பசங்க தூங்கியாச்சா? சாப்பாடு ஆச்சா? என்னடி எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? என்ன பார்க்க பைத்தியக்கார போல இருக்கா? வரும்போது ரெடிமேடாக பிரச்சனையை வாங்கி கொண்டு வர தன் கணவனால் தான் முடியும் என்று நொந்தவள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வந்த கொட்டாவியை மறைத்து கொண்டு தாயிடம் கதை பேசிக் கொண்டிருந்த கணவனை 4ஆம் மனுஷி போல பார்த்தாள். கனவு காணுங்கள் என அப்துல் கலாம் சொல்லி வச்சுட்டு போயிட்டார். பெண்களுக்கு கனவுகள் மட்டுமே வாழ்க்கையாகி போனதுவோ? அத்தியாயம் 3. திரு தாயிடம் பேசிக்கொண்டே நெட்டி முறித்தான். இன்று சனிக்கிழமை, நாளை விடுமுறை. எனவே தாயிடம் சற்று நேரம் பேசிவிட்டு அறைக்கு வருவான். அத்தோடு வாரத்தில் 3 நாள் நடக்கும் கூடலில் இன்றுதான் ரசித்து ருசித்து அவன் அவளை தேடும் நாள். அவள் தூங்கிவிட்டால் நான் வரும் வரை காத்திருக்க முடியாதா என்று கடிவான். எதற்கு வம்பை விலை கொடுத்து வாங்கணும் என கொட்டாவி வர வர மதி நின்று கொண்டிருந்தாள். அவர்களுக்கு தான் விடுமுறை, இவளுக்கு இல்லையே. காலையே எழும்பி மட்டன் சிக்கன் என அத்தனை பிராணிகளையும் சட்டையில் கொதிக்க விடணும். ஒரு நாள் வாய்க்கு ருசியா நான்வெஜ் பண்ணி கொடு என்பானே. சரிமா, தூங்குங்க. தகப்பன் இறந்து 10 வருடம் ஆகிறது.
தாய்க்கு தனிமை தெரியக்கூடாது என பார்த்து பார்த்து செய்யும் திருதான் தன் மனைவியின் மறுபக்கம் பார்க்காத ஆணாதிக்க கணவன். சரிப்பா, பெரியவ ரூம்ல தூங்கிட்டா, சின்னவனை தூக்கி கொண்டு உள்ள போடுறியா? ஒரு நாள் குழந்தைகள் இல்லாத மனைவி அவன் என இருப்பான். எல்லாம் எதற்கு? பேசுறதுக்கு இல்ல, காக்கா கூடல், அறக்க பறக்க, பிள்ளை பார்த்து விடக்கூடாது என ஓடும் கூடல் இல்லாது அனுபவித்து பண்ணத்தான். சனிக்கிழமையானால் பிள்ளைகளை தாயிடம் தள்ளி விடுவான். சின்னவன் தூங்கிட்டானாடி என டிஷர்ட்டை கலட்டி அவள் கையில் கொடுக்க, ஆமாங்க இப்பதான். சரி, பால் எடுத்துட்டு வா, நான் அவனை அம்மா ரூம்ல படுக்க வச்சுட்டு வரேன். சரிங்க என மதி அவனுக்கு பாலை சுண்ட காய்ச்சி மிளகு தட்டி போட்டு எடுத்து கொண்டு வர, கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்து போனை பார்த்து கொண்டிருந்த திரு பாலை ஆற்றி கொண்டு உள்ளே வந்த மனைவியை தலையை தூக்கி பார்த்தான். பால் சூடாயிருக்கு. அவன் கையில் கொடுத்து விட்டு திரு கொடுத்து முடிக்கும் வரை அருகே நிற்க அதை கொடுத்து விட்டு வாயை அவள் இடைப்பக்க சேலையில் துடைத்தான். கணவன் தொட்டதும் கிளறும் வயது போயாச்சு. அவன் உணர்ச்சியை கொட்ட சமுதாயம் ஏற்படுத்தி வைக்கும் கிடங்கு மனைவி என மனதில் பதிஞ்சு போச்சு. ஆசை தீரும் வரை அடியில் கிடந்து பிடிக்குதோ இல்லையோ அம்மா என்று முடங்கிவிட வேண்டியதுதான். எதிலும் வெடிப்பு இல்லை. காதல் கட்டுக்கதை சாமி, அதை நம்பி புருஷன் வீட்டுக்கு போயிடாதீங்க. அன்பு அதெல்லாம் கடையிலே இல்லையா? பரிவு அது எங்கேயோ கேள்விப்பட்டது போல் இருந்தது. சுயமரியாதை அப்படின்னா பெண்ணின் வாழ்க்கை ஒரு தாலியிலே முடிஞ்சு போச்சா என கேட்டால் முடிஞ்சு போச்சு கோபால் என்றுதான் மறக்க முடியாத உண்மை. விதிவிலக்கு சில தம்பதிகள், சில மட்டும்தான். கொரோனாவில் தப்பியவர்கள் போல அங்கொன்றும் இங்கொன்றுமா வாழ்கின்றனர். இன்னைக்கு நைட் ரொம்ப நேரம் பண்ணடி, போன வாரம் இடையில முழிச்சு அம்மானு மக வந்துட்டான் என அவள் இடையில் திரு முகத்தை புதைத்து சேலையை மெல்ல நாடி வைத்து தள்ளினாள். நல்லா தூங்கிட்டாங்க, எழும்ப மாட்டான். ஓ என்றுவன் பார்வை அவளை மேய்ந்தது. நைட்டு போட்டு வருவாங்க. வேண்டாம், இன்னைக்கு சேலையிலே பண்ணலாம் என திரு நகர்ந்து படுக்க அவன் அருகே மதி சற்று இடைவெளி விட்டு அவனுக்கு முதுகு காட்டி படுத்தாள். இந்த பக்கம் திரும்பிடி, ஏன் வெக்கமா? சூடு சொரனே காணாம போயாச்சு. இதுல வெக்கத்துக்கு மைக்ரோஸ்கோப் வச்சுதான் தேடணும். 2 பிள்ளை பெத்த பிறகு வெக்கத்துக்கு நான் எங்க போக என்று சலிப்பு வந்தாலும் என்று சிறு சத்தம் கொடுக்க, நான் தாண்டி தொடுறேன், திரும்பு. மெது மெதுவென கிடந்த மனைவியை லைட் வெளிச்சத்தில் பார்த்த திரு, தின்னுட்டு உடனே தூங்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பாரு, இப்பவே கிளவி போல ஆயிட்ட. சரிங்க, இனி தூங்கல. இப்படியே சொல்லு, ஆனா ஒன்னையும் செய்யாத என வாய்க்கு வாய் தகராறு பண்ணினாலும் கண்கள் கிறங்கினான். அவளை திணறடித்து நகர்ந்து விழுந்தான். மதி உடலை கழுவி சுத்தம் செய்துவிட்டு வரும் வரை முழுதிருக்கவில்லை. குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான். பெருமூச்சு விட்டு படுக்கையில் படுத்தவள் கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே கிடந்தாள். அவளுக்கு என்ன பிடிக்கும் என்பதை மறந்து போயிடுச்சு. எது வேணும் தெரியாது, எது விருப்பம் அப்படி ஒண்ணு இருந்தாதான் ஞாபகமே இல்ல. ஆனால் இப்படியே என் வாழ்க்கை முடிந்து போகுமா என்கிற பயம் மட்டும் இருந்தது. காலை பிந்தி எழும்பிய கணவன் பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்தவள், என்னங்க டிவியில் செய்தி பார்த்து கொண்டிருந்த திரு அருகே போய் அமர்ந்தாள். அதுவரை எதிர் வீட்டு பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்த வேணி உள்ளே ஓடி வந்து இன்னொரு இருக்கையில் அமர்ந்தார். என்னங்க, முதல் தடவையில் கணவன் திரும்பி விட்டால் அவனுக்கு என்ன மதிப்பு? என்ன இல்ல தம்பிக்கு குழந்தை பிறக்க போகுது, அதுக்கு என்ன? அது வந்துங்க, தன் மாமியாரை பார்க்க அது தைரியமான ஆளா இருந்தா சொல்லு என்பது போல் பார்த்து கொண்டிருந்தது. இல்ல நம்ம நந்தினிக்கு 3 பவுன்ல செயின் போட்டான். நான் கேட்கலையே, அவனா போட்டான். அவன் தாய் மாமன். சரி, நான் இல்லைன்னு சொல்லல, இப்ப என்ன அதுக்கு வந்தது? அதுங்க அவனுக்கு குழந்தை பிறந்தா ஏதாவது செய்யணும்ல. உடனே வேணிக்கு எங்க இருந்துதான் தெம்பு வந்ததோ. என்ன செய்ய சொல்ற? உனக்கு போட வேண்டிய நகையே பாக்கி 10 பவுன் இருக்கு, வெறும் 3 பவுன் தந்துட்டு ஏதோ சொத்தைய தந்த மாதிரி பேசுற. என் பையன் ஏதோ நல்லவனா இருக்க போய் உன்னை வச்சு காலம் தள்ளிட்டு இருக்கான். உன்னால அவனுக்கு என்ன பிரயோஜனம் உண்டு சொல்லு? 10 பவுன் கூட போட்டு வரல. அவன் பதவிக்கு எத்தனை நல்ல இடத்துல இருந்து பொண்ணு வந்தது தெரியுமா? ஆனா அவன் நேரம் உன்னைய கட்டிட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கு. உன் மூத்த மக பிறக்கும் போது உன் ஆத்தா ஒத்த பைசா செலவு பண்ணல, இவன் தான் லோன் போட்டு எல்லாம் செஞ்சது. வந்துட்டா சீர் செய்ய சொல்லி என்று வேணி தாறு மாறாக பேசிற ஊரான் பிள்ளைக்காக பார்த்தார். அவர் பெத்த பிள்ளைக்கு தானே செஞ்சார் என தொண்டை வரை வார்த்தை பொங்கி வந்தாலும் மதி வாயை மூடியால, இப்ப எதுக்கடியா இருக்கிற? அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஏதாவது பழைய நகை பாக்கி கேட்டேனா, இல்ல அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்டேனா? நான் என் பிள்ளைங்கன்னு தனியா தொல்லை இல்லாம இருக்கோம், இருக்க விடுங்கன்னு தானே சொல்றோம். இப்படி சீர் செய்ய அது இதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லங்க, அவங்க எதுவும் சொல்லல, நான் தான் கேட்டேன். நீ உன் அம்மாட்ட பேசிட்டு இருக்கன்னு சொல்லும் போதே நினைச்சேன்டி இப்படித்தான் வரும்னு. பாரு, ஒத்த பைசா தரமாட்டேன். 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொண்டு போய் கொடு, போதும். போய் தோசையை போட்டு எடுத்துட்டு வா. விட்டா அவ தம்பி அப்பா கட் அவுட் வைக்க சொல்வா போல. அப்படி சொல்லு திரு, ஏமாத்து குடும்பம். பொங்கல் திருன்னு 4 சூப்புன கரும்பை கொடுத்து ஏமாத்திட்டு போயிடுதுங்க. எல்லாம் இவளுக்காக பொறுத்து போக வேண்டியிருக்கு. பொறுத்து போகிற ஆள்தான்
இவர் இப்படி வாங்கிட்டு வரதா இருந்தா இங்க வராதீங்க அண்ணி என்று நேருக்கு நேராக சொன்ன நல்ல உள்ளம் அவர். விடுங்கம்மா, இவ சரியா இருந்தா அங்க சரியா இருக்கும் என திரு எழும்பி போய்விட்டான். தோசை போட போன மதிக்கு உள்ளம் திபுதிபுவென்று எரிந்தது. 10 பவுன் போட தன் தாய் தகப்பன் பாட்ட பாடு என்ன? பொங்கல் சீர் செய்ய அவர்கள் எத்தனை கடன்பட்டு அதை செய்வார்கள் என தெரியாது குறை பேசும் தாயையும் மகனையும் அப்படியே தோசை சட்டியில் போட்டு பிரட்டி எடுத்தால் என்ன என்று அவளுக்கு தோன்றியது. நினைத்ததையெல்லாம் செய்திட முடியுமா திருமதிகள்? பெயர் மட்டும்தான் திருமதி, ஆனால் உண்மையில் மரியாதை அடைமொழி அளவில் கூட கிடைக்காது என அறிந்து வாழும் பெண்கள் துணிச்சல் சாலிகள் தான். அத்தியாயம் 4. இப்படியே நாட்கள் வேகமாக ஓடியது. ஏய் என யார் கூப்பிட்டாலும் மதி திரும்பி பார்க்கிறாள். காரணம் அவள் பெயர் மறந்து போச்சு. புருஷன் ஏ என்பான், மாமியார் அது என்கும். எங்கிருந்து தன் பெயரை ஞாபகம் வைக்க? ஏய் படுக்கை அறையிலிருந்து திரு சத்தம் வந்தது. இன்று ஞாயிறு தானே, ஏன் ஏலம் விடுகிறான் என சமையல் அறையில் நின்ற மதி முந்தானை சேலையில் கையை துடைத்து கொண்டே வரங்க என சத்தம் கொடுத்து கொண்டே அரைகுறையாக அவிந்த மட்டனை ஆஃப் பண்ணி போட்டு விட்டு வந்தாள். ஓவரா அவிஞ்சா அதுக்கும் திட்டு விழுமே. வந்த போதில் தான் தெரியாதனமாக மாட்டி சீரழிந்தது. இப்ப எல்லாம் ப்ரீ பிளான் தான். டிப்டாப்பாக ஆடை அணிந்து தலையை வாரிக்கொண்டு நின்ற திரு, சமையல் முடிச்சிட்டியா? ஆமாங்க, தாளிக்க மட்டும் செய்யணும். சரி முடிச்சிட்டு வா, பொங்கல் துணி எடுத்துட்டு வருவோம் என்றதும் அவள் முகத்தில் தான் என்ன ஒரு சந்தோஷம். இன்னும் 20 நாள் இருக்கீங்க. தானாக அவன் அருகே போனாள். அது துணி எடுக்க போகும் ஆசை இல்லை, புருஷனோடு வெளியே போகிறோம் என்ற பூரிப்பு. திரு மனைவிக்கு செய்வதெல்லாம் குறைய வைக்க மாட்டான். பட்டு சேலை நகை என ஏகப்பட்டது வாங்கி கொடுப்பான். இவளும் அதில் சந்தோஷப்பட ஒரு நாள் இரவு, என் கௌரவத்துக்காக உனக்கெல்லாம் போட்டு காசை வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு என்றதோடு அவள் குட்டி மகிழ்வும் போனது. அவன் தான் சம்பாதிக்கிறான். நல்லா இருக்கேன்னு காட்ட நான் என்ன ஜவுளி கடை பொம்மையா? மனம் பொறுமியது. இந்த வாழ்க்கை அவசியமா என வெட்டி விட்டு தாய் வீட்டுக்கு போனா சோத்துக்கே சிங்கி அடிக்கணும் என ஊமையாகி போனது அவள் உதடுகள். ஆனாலும் அந்த ஒரே நாள் அவனோடு வெளியே போகும் நேரம் கொலை கைதி பரோலில் வெளிவந்தது போல் ஒரு ஃபீல் கொடுக்கும். வெளியே வச்சு திட்டமாட்டார், கௌரவம் போய்விடும் பாப்பார் என்று தெரியும். அடுத்த வாரம் ஆபீஸ் ஆடிட்டு இருக்குடி, லீவு தர மாட்டான் பா என்று மகள் ஓடி வர, தள்ளு மக வரா என்று மனைவி விட்டு ஒதுங்கி நின்று கொண்டான். எனவும் மேல வந்து படுத்து உருண்ட மாதிரி இடையில ஒரு டேங்கர் லாரி போயிடும், ரொம்ப தான் என மனதிற்குள் உதட்டை பெருக்கி கொண்ட மதி, எதுக்கடி ஓடி வர? மதி மகளை பிடித்து நிறுத்த, அப்பா ஷாப்பிங் போகணும்னு சொன்னாரு. எப்ப அப்பா போகணும்? நீங்க எதுக்கடி? நானும் அப்பாவும் போயிட்டு வரோம். என்னடி இது பேச்சு? பசங்க இல்லாம போக நான் மண்ண நேத்து கல்யாணம் முடிஞ்ச ஜோடியா? இல்லங்க, கொஞ்ச நேரத்துல கால் வலிக்குதுன்னு புலம்புங்க, அதான். அதுக்கு அம்மா வயசான ஆள் எப்படி பார்ப்பாங்க? போங்க போங்க, 2 பேரும் கிளம்பி வாங்க. என்னடி பார்த்துட்டு நிக்கிற? பிள்ளைங்களை கிளப்பி கூட்டிட்டு வா, சாயங்காலம் ஓடி வரணும். சரிங்க. 2 வாண்டுகளும் கிளம்பி அவளும் கிளம்பி வரும் முன் 3 மணி ஆயாச்சு. ஒரு வேலை சுறுசுறுப்பா இல்ல உனக்கு. பாரு, இங்கே மணி 3 ஆகி போச்சு. மா கதவு பூட்டிக்க, நைட்டு சப்பாத்தி கடையில வாங்கிட்டு வந்துடுறேன். நீ எதையும் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரிப்பா, எனக்கு 2 தலையானை வாங்கிட்டு வந்துட்டு. அத்தை, போன மாசம்தான் 2 வாங்கி போட்டிருந்தது. நான் என் மயங்கிட்ட கேட்டேன், 2 தலையானைக்கு வழி இல்லாதவளா ஆயிட்டேனா என்று வேணி கண்ணை கசக்க, வேறென்ன, கடை போற வரை திருவின் ராகம்தான். பைக்கின் பின்னால் அமர்ந்து அவன் பேச பேச ஒரு காதல் கேட்டுக்கொண்டே வந்தாள். இப்படி கண்டுக்காம போகவில்லை என்றால் அந்த குட்டி ஹாட்டு வெடிச்சு போகுமே. கடையில் வந்து இறங்கினர். உனக்கு சேலை பாரு என சேலை பக்கம் அவளை விட ஒவ்வொன்றாக மதி எடுத்து அவனிடம் காட்ட, என்ன கலர் பாக்குற என எழும்பி அவளிடம் வந்தவன், இது நல்லா இருக்கு எடு. இல்லங்க, இந்த கலர் நிறைய இருக்கு, அதோட எனக்கு டல்லா காட்டும். உனக்கு எல்லாம் தெரியுமா? இதுதான் நல்லா இருக்கும் எடு. அவள் ஏக்கமாக குங்கும நிற புடவையை தடவிட, பிடிச்சிருக்கா இல்லையாடி? முகத்தை 7 முழத்துக்கு வச்சிருக்க. பிடிச்சிருக்கு. எப்போதும் சொல்லும் போய் இன்றும் சொல்லி பிடிக்காத ஒன்றை எடுத்துக்கொண்டாள். மதி மகளுக்கு பட்டு பாவாடை எடுக்க, பா இது எனக்கு குத்தும் பா, அம்மா கிட்ட வேண்டான்னு சொல்லுங்க என நந்தினி திருக்கையை பிடித்து உதட்டை பிதிக்க, அதான் வேணான்னு சொல்றாள். உடுத்த போறத அவ எதுக்கடி கம்பல் பண்ற? உனக்கு எது வேணும்னு நீயே பார்த்து எடு அம்மோ என மகளை தட்டி கொடுக்க மதி இதழ் மெளிதாக சிரித்தது. அதில் தான் என்ன ஒரு வழி? நானும் யாரோ பெற்று சீரும் சிறப்புமாக வளர்த்த பெண்தானே, எனக்கும் ஆசை இருக்குமே என்ற கேள்வி பொதிந்து கிடந்தது. இரவு குளிர் காற்றில் பைக்கில் மகன் தூங்கி விடாது அவனை மடியில் வைத்துக்கொண்டு மகளையும் விழுந்து விடக்கூடாது என்று பிடித்து கொண்ட மதிக்கு கை கால் வினு வினுவென வலி. நைட்டு சமைக்க வீட்டுல மாவு இருக்காடி, இல்ல கடையில வாங்கிட்டு போவோமா? எதுக்கு சாமி, 100 ரூபாய் போச்சுன்னு கணக்கு பார்க்கவா என மனம் குமிரிட, இல்லங்க வீட்டுல மாவு இருக்கு, அத்தைக்கு மட்டும் சப்பாத்தி வாங்கிக்கோங்க. சரி.
அடுத்த நாள் காலை திரு வேலைக்கு சென்ற பின் மதி துணிகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருக்க தகப்பனிடமிருந்து போன் வந்தது. ஹலோ அப்பா, என்ன இந்த நேரம் போன் போட்டிருக்கீங்க? அம்மா நல்லா இருக்காங்க தானே? இல்ல மதிமா, கிட்னில ஏதோ கல்லு அடைச்சிருக்கான், வலின்னு கூட்டிட்டு வந்த இடத்துல அவசரமா ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க என்றவரின் குரல் நடுங்கியது. பிரைவேட் கம்பெனியில் சாதா வேலையில் இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். மாசம் வரும் கொஞ்ச காசும் வீட்டு தேவைக்கு தொட்டுக்கு தொடச்சுக்கென்று போகும். மதி திருமணத்துக்கு வாங்கிய கடனை இப்பதான் அடைச்சிருக்கார். ஐயோ, என்னப்பா இப்படி சொல்றீங்க? எந்த ஹாஸ்பிட்டல்? இருங்க, உங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன். சரிம்மா. தம்பி எங்கப்பா? அவன் காசு பெறட்ட போயிருக்காமா. அவன் பொண்டாட்டி ஒரே சண்டை, என்ன சொல்லப்போ என வயதான தகப்பன் பெருமூச்சு விட, சரிப்பா வரேன் என திருவுக்கு போன் போட்டு விஷயம் கூற, அதுக்கு என்ன செய்யணும்? இல்லங்க, கூட மாட நீ போயிட்டா இங்க என் அம்மா பசங்களை யார் பார்த்துப்பா என்றதும் இவளுக்கு கோபம் வாயை தாண்டி வந்து விட்டது. நான் போகணும், போயிட்டு சாயங்காலம் வந்துடுறேன். பசங்க வரதுக்கு முன்னாடி வந்துரு, காசு கீசு கொடுக்க மாட்டேன். கவனமாயிரு, வைக்கிறேன் என்ற புருஷன் வார்த்தைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா என அவளையே கேட்டுக்கொண்டாள். இவனை விட்டு போனா என்ன செய்ய என்ற மற்றொரு கேள்வி வந்து முன்னால் விழ, அதுக்குதான் நாயா பேயா பாடுபடுறேன் என கண்ணீரை துடைத்துக் கொண்டு வழியில் நின்ற மாமியாரின் குறுக்கு விசாரணைக்கு பதில் சொல்லி ஆஸ்பத்திரி வந்து சேரும் முன் நாக்கு தள்ளிவிட்டது மதிக்கு. நடுத்தர வர்க்கத்து மருத்துவமனையில் ஒரு அறையில் தன் தாய் ஆபரேஷனுக்கு தயாராகி கொண்டிருந்தாள். மகளை பார்த்ததும் பொல பொலவென்று கண்ணீர் வந்தது. எப்படி மார்க? எனக்கு என்னடி, உயிரோட இருக்கேன். என்னம்மா பேச்சு பேசுற? ஒன்னும் ஆகாது, ஆபரேஷன் செஞ்சா வலியெல்லாம் பறந்து போகும். தன் தம்பி மகேஷ் சொல்ல வர, என்னடா பணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆமாக்கா, 40,000 ரெடி பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு 20,000 இடிக்குது. உன்கிட்ட இருந்தா கடனா தாயன் திருப்பி தந்துடுறேன் என்று தன் அக்காவிடம் கையை பிசைந்தான். அவளிடம் வீட்டுக்கு போக 200 ரூபாய் மட்டுமே மீதி இருக்கிறது என்று சொன்னால் நம்பவா செய்வார்கள்? கழுத்தில் 9 பவுனுக்கு தாலி, 2 கையிலும் 4 வளையல்கள் என்று பவுசாக நிற்கும் தன் அக்கா ஒரு 20,000 தரவில்லை என்று அதே காலத்திற்கும் சொல்லி காட்டுவானே? தன் தாயும் தந்தையும் என்ன நினைப்பார்கள்? புருஷனையும் விட்டு கொடுக்க முடியாமல், சரிடா நான் தான் கிட்ட கேட்டு வாங்கி தரேன் என்று போனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த மதி திருவுக்கு போனை போடவா வேண்டாமா என்று யோசித்தாள். திருவுக்கு போட்டால் எப்படியும் திருவோடு ஏந்து வைத்து விடுவான் என்று 7ஆம் அறிவு பின்னால் இருந்து கொட்ட வேண்டாம் என நினைத்து மீண்டும் உள்ளே வந்தவள் தன் கையில் கிடந்த வலையில் ஒன்றை கலட்டி தன் தம்பியில் கொடுத்தாள். அத்தா அவசரமா வெளியே போயிட்டாங்க போலடா, இப்ப காசு கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாரு. அதனால நீ இந்த வலையில ஈடா வச்சு ஒரு 20,000 ரெடி பண்ணிக்கோ, பணம் வந்ததும் திருப்பி கொடு. சரிக்கா, பணம் வந்தது கொடுத்துடுறேன். சீக்கிரம் போய் பணம் கட்டிட்டு வா என்றது. மகேஷ் வலையிலை வாங்கி கொண்டு போய் ஈடு வைத்து விட்டான். ஆபரேஷனும் நல்லபடியாக முடிந்து விட்டது. மதி தாயை சிறிது நேரம் உட்கார்ந்து பார்த்து விட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தவளுக்கு எப்போது வலையிலை என்று திரு கண்டுபிடித்து வானையில் போட்டு வதக்கி விட போகிறானோ தெரியவில்லையே என்ற பயம் வேறு உள்ளுக்குள் கிடந்து அழுத்தி கொண்டிருந்தது. அடுத்த நாள் அதை கண்டுபிடித்து பிரளயத்தை ஒன்று பண்ண போகிறான் என்று அவளுக்கு தெரியாதல்லவா? அத்தியாயம் 5. மா, இப்ப எப்படி இருக்கு? வலி எதுவும் இல்லைல்ல? வலிச்சா மட்டும் நீ என்ன பண்ண முடியும் மதிமா? மா, எதையாவது சொல்லி பிள்ளைய கஷ்டப்படுத்தாத திலகா என்று தகப்பன் அருகே தாயை திட்டுவதை கேட்ட மதிக்கு 2 நாள் அருகே இருந்து பார்த்து கொள்ள மகள் வரமாட்டாளா என தாயின் ஏக்கம். எங்கே போய் விடுவாளோ என வேணி முட்டியை பிடித்து காலையிலேயே, காலு வலிக்குது திரு, நேற்று உன் பொண்டாட்டி போய் அங்க உட்காந்துக்கிட்டு இங்க உன் மகன் ஓடி ஓடி என் காலெல்லாம் வலிச்சு போச்சு என காலை தடவிக்கொண்டு வேலைக்கு கிளம்பி வந்த திரு 3வது ஆள் போல் நின்ற மனைவியிடம், எங்கேயும் போயிடாதடி, அம்மாக்கு துணைக்கிரு, அங்க பாத்துக்கதான் உன் தம்பி அப்பா எல்லாம் இருக்காங்களே. சரிங்க, போகல. போடா மூடிக்கிட்டு. யாராவது 2 பேரை போட்டு தள்ள அரசாங்கம் அனுமதி கொடுத்தா முதல் கொலை மாமியார், 2வது கொலை திருதான் என்ற லெவலில் தான் மதி சிந்தனை இப்போது போகிறது. இந்த வாரம் வீக்கெண்ட் வர பாக்குறேமா, அவருக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம் போல் இருக்கு, அதனால வீட்டுக்கு வரவே நைட்டு 10 ஆகிடுது. எது வந்ததோ இல்லையோ சரளமாக பொய் பேச வருகிறது. நேரத்துக்கு தகுந்தது போல் நடித்து கொள்ளவும் ஆட்கள் தக்க பொய் பேசவும் கற்றுக்கொள்ளாமலே வந்துவிட்டது. எவ்வளவு பெரிய சாதனை! சரி மது, நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சாலும் வாரேன்னு சொன்ன பாரு, அதுவே கொஞ்சம் தெம்பா இருந்த மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை இல்லாத நேரம் போனை போடு, அதுலயாவது உன் குரலை கேட்டுக்கிறேன் என்று சடைத்து கொண்ட தாயின் வருத்தமும் அவளுக்கு பாவமாகத்தான் இருந்தது. கால்வழி என்று சொன்ன மாமியார் மாலையிலேயே பக்கத்தில் காது குத்து விழா என்று சொல்லி பேர குழந்தைகளை அழைத்து கொண்டு முதல் ஆளாக போயாச்சு. அவளுக்கும் திருவுக்கு மட்டும் சமைத்தால் போதும். எனவே 2 சப்பாத்தி மாவை பிசைந்து கொண்டிருக்க திரு தன்னிடம் இருந்து சாவியை வைத்து திறந்து கொண்டு உள்ளே வந்தான். வீடு வெறிச்சோடி கிடந்தது. மனைவி கிச்சனில் தெரிய, அம்மா எங்க என்று கேட்டுக்கொண்டே செருப்பை கலட்டி பக்கத்துக்கு ஒன்றாக வீசினான்.
மதி சமையல் அறையில் நின்றவள் புருஷனின் குரல் கேட்டு ஓடி வந்து அவன் பக்கத்திற்கு ஒன்றாக வீசிய செருப்பை எடுத்து செருப்பு ஸ்டாண்டில் வைத்தவள் கலட்டி போட்ட சாக்ஸையும் எடுத்து அதனிடத்தில் வைத்தாள். கைகள் அவனுக்குரிய வேலைகளை செய்து கொண்டே வாய் பதில் சொன்னது. கனகாக்கா மகளுக்கு காது குத்து, அதுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. காஃபி எடுத்துட்டு வரவா? அது சரி, குழந்தைகளை எது கொடுத்து விட்ட? ஏற்கனவே கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க. இதுகளை பார்க்க முடியாம மறுபடியும் ஏதாவது இழுத்துக்கிற போறாங்க என்று அவள் கொண்டு வந்து கொடுத்த காஃபியை வாங்கி உறிஞ்ச ஆரம்பித்தான். நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அவங்க தான் ஒத்தையா இருக்க ஒரு மாதிரி இருக்கு, பசங்க கூடனா ஒண்ணு தெரியாதுன்னு கூட்டு போனாங்க. ஓ அப்ப சரி என்று திரு பாத்ரூமில் முகத்தை கழுவி கொண்டு சோஃபாவில் அமர்ந்து டிவியில் காதல் பாடல்களை ஓட விட்டான். குழந்தைகள் வீட்டில் இருந்தால் காதல் பாட்டுக்கு தடா. வெறும் நியூஸ் சேனல், விவாத மேடைதான் ஓடிக்கொண்டிருக்கும். திரு போனதும் டிவி கட்டுப்பாடு வேணிக்கு வந்துவிடும். அவர் ஒரே அழுகை சீரியல் பார்த்து பார்த்து அதில் மாமியார் எப்படியெல்லாம் மருமகளை கொடுமைப்படுத்துகிறார் என அவ்வளவையும் சேகரித்து மதியை போட்டு பாடாய் படுத்துவது. இவர்கள் 2 பேரும் இல்லை என்றால் பிள்ளைகளிடம் டிவி சென்றுவிடும். அதுகள் புரியாத பாஷையில் ஒரு படத்தை போட்டு டோரா புஜ்ஜி, ஜாக்கி ஜான் என்று இவளையும் புலம்ப வைத்து விடுவார்கள். அடுத்த ஒரு ஜென்மம் வந்ததுன்னா அதுல நான் புருஷனா பிறக்கணும், இவர் பொண்டாட்டியா பிறக்கணும். எதுக்கு? எதுக்கா? இவர் இந்த ஜென்மத்துல என்னெல்லாம் பண்ணாரோ அதையெல்லாம் ஒண்ணு விடாம அவருக்கு திருப்பி செஞ்சே ஆகணும் என வீர சபதம் கொண்ட மதி திருவின் தலையாக நினைத்து கையில் வைத்திருந்த சப்பாத்தி மாவை குத்து குத்து என்று குத்தினாள். அதிகபட்ச தன் கோபத்தை இப்படி காட்டினால்தான் உண்டு. இப்போதுதான் மேலுக்கு குளித்து வந்திருக்க அவள் மீது பொட்டு வியர்வை அரும்பி மதி அங்கு ஓடும் காதல் பாட்டை கேட்டு சிரித்தாள். 1 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா என ரொமான்டிக் பாடல் ஓடியது. என்கிட்ட கேளுங்கடா, நோட் புக் போட்டு ஆசை சொல்லுவேன். எக்கச்சக்கமா இருக்கு. பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்டிக்கா பேச தெரியாத இந்த மண்டையனுக்கு காதல் பாட்டே ரொம்ப அவசியம். பார்த்தா மட்டும் அப்படியே ரொமான்டிக் ஹீரோ அவதாரம் எடுத்துருவாரு. என் பேரை கேட்டாலே யோசிப்பான். கல்யாண பத்திரிகையில கடைசியா வாசிச்சிருப்பாரு. எங்க அப்ப கூட என்ன பெயர் இது? மதி ஒளின்னு நல்லாவே இல்ல. முதல் குறை சொல்லும் படலம் ஆரம்பித்ததே அப்போதுதானே. இவன் பேர் மட்டும் நல்லாவா இருக்கு? திருச்செல்வம். பாகவதர் காலத்து பேரை வச்சுக்கிட்டு நம்மள கிண்டல் பண்ண வேண்டியது. மதி முணுமுணுத்து கொண்டே திரும்ப காஃபி கப்பை வைக்க வந்த திரு கிச்சன் வாசலில் நிற்க அவளுக்கு பக்கென்று ஆகி போனது. அச்சுச்சோ, எப்ப வந்தாருன்னு தெரியலையே. நான் வேற வேண்டாததை பேசிட்டேனே. உண்மையா இருந்தாலும் ஒத்துக்கவா செய்வாரு? கடவுளே, இந்த ஒரு தடவை மட்டும் காப்பாற்றி விட்டுறியா என வேண்டிக் கொண்டு அடுப்பு திண்டோடு மதி பதுங்கினாள். அவள் புலம்பிக் கொண்டே வேலையில் இருக்க அங்கே பாடல் ஒரு மாதிரி கிளுகிழுப்பு கொடுக்க திரு 8 மனைவியை பார்த்தான். குளித்து முடித்து புதிதாக பறித்த பாரிஜாத மலர் போல் அவள் இருக்க வாரத்தில் குறைந்தது 3 நாளாகவாவது மனைவி மூச்சு முட்ட வேணும். அவனுக்கு இருக்கும் மண்டை குடைச்சல் பிடிச்ச வேளையில் அந்த 3 இரவும் அவளை நுகர்ந்து தன் நுரை கொட்டி தீர்க்கவில்லை என்றால் கோபத்தில் மறு எல்லைக்கு போய்விடுவான். என்ன சத்தமே இல்ல, 1 2 3 எண்ணி அடிக்க போறாரா என்று மதி மலங்க முழிக்க திரு தன் கையை அவளை நோக்கி கை நீட்ட, அடி மட்டும்தான் இதுவரை வாங்கினது இல்லைன்னு பெருமைப்பட்டேன், இன்னைக்கு அதுவும் நடக்க போகுது. மிக சிறப்பு. திருவோ அவள் கீழுதட்டை பிடித்து தடவியவன் அடுத்த பாடல் இன்னும் மூடேற, யாரும் இல்லாம இப்படி தனியா இருந்து ரொம்ப வருஷம் ஆகுது இல்லடி என்றான் அவள் முன்னுடல் மீது தன் உடலை உரசி கொண்டே. நம்ம புருஷ சாரா இப்படி பேசுறது வாய்ப்பில்லையே என மதி கண்ணை திறக்க அவன் முகம் முழுக்க அந்தரங்க ஆசையில் சிவந்து போய் நின்றான். எப்போ குளிச்சடி? இப்பதான். அவன் விருப்பப்படி அவளை ஆண்டு முடித்தான் திருப்தியாக. ஆசைகள் காணல் நீராக நாம் நெருங்க நெருங்க தொலைந்து போகும் என தெரிந்தும் என்றோ ஒரு நாள் ஏக்கங்கள் நிறைவேறாதா என தவிக்கும் மனமும் பெண்ணின் கண்ணீரை சுமக்கும் தலையணையும் ஏராளம் உண்டு. கதவு தட்டும் சத்தத்தில் மதியை விட்டு விலகி திரு வேகமாக எழும்பியவன், நீ போய் குளி, நான் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன், போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போ என்று துணிக்குவியலை கை காட்ட என்று மதி சிறு வெக்கத்தோடு அவற்றை வாரி சுருட்டி தூக்கி கொண்டு குளியனரை புகுந்து விட்டாள். பா, பொண்டாட்டி கூட பண்றதே கள்ள பீஸ் ஃபீல் வருது. இதுவே பக்கு பக்குன்னு இருக்கு. இதுல எப்படித்தான் 2 சேனல் வச்சு மெயின்டைன் பண்றானுங்களோ என லுங்கி எடுத்து கட்டிக்கொண்டு கண்ணாடியில் 1000 தடவை முகத்தை பார்த்தான். தடயம் இருந்துடக்கூடாது என்ற பயந்தான். என்னடா திரு, கதவை திறக்க இவ்வளோ நேரம்? வேணி தூங்கிய திருமகனை சுமக்க முடியாது நின்றார். தூங்கிட்டேம்மா. அவளை எங்க? குளிக்கிறா போல. நான் போகும்போதானே குளிச்சா? தெரியல, அங்கதான் சத்தம் கேக்குது. சின்னவன் தூங்கிட்டான் போல. தூக்கிட்டே வந்தீங்களா? போன் போட்டா நான் வந்திருக்க மாட்டேனா? எங்க? 4 தரம் போட்டேன், நீ எடுக்கவே இல்லை. கூடலில் உச்சி வேளையில் போன் அடிக்க மதி எழும்பு போக, அடிக்கட்டும், பிறகு பாத்துக்கிறேன் என்று சொன்னது இப்போது ஞாபகத்திற்கு வர, ஓ நீங்க தானா, சரி கொண்டாங்க என மகனை தூக்கி கொண்டு போய் படுக்கையில் படுக்க போட மதி குளித்து முடித்து உள்பாவடையோடு குளியலறை கதவை திறந்தாள். எப்போதும் போல வளையலை கண்ணாடி தீட்டில் கலட்டி வைத்திருந்தாள். கண்ணாடி பார்த்து தன் தலையை சீவி கொண்டிருந்த திரு வளையலை பார்த்து விட,
உன்னை எத்தனை தடவை இப்படி தங்க பொருளை கலட்டி வைக்காதன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன காணாம போனா அசால்ட்டா காணாம போச்சுன்னு இருப்ப. இது அத்தனை ஏன் உழைப்பு தெரியுமா? ஒழுங்கா பார்த்து பரிமாறி பழகு. இந்தா என வளையலை கொடுத்தவன், ஏய் என்னடி 3 வளையல் தான் இருக்கு, இன்னொரு வளையலங்க என்றதும் தான் மதிக்கு ஈடு வைக்க கொடுத்ததே ஞாபகம் வந்தது. கடவுளே, இவ்வளவு சீக்கிரமா மாட்டணும். கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். பொறுக்காதே கடவுளுக்கு. வந்துடுவார், வட்டி முதலுமா வேண தர என்று உதறியவள் முகத்தை சாதாரணமாக வைத்து, கொஞ்சம் டைட்டா இருந்துச்சுங்க, அதான் பீரோல வச்சேன், அழகாக சமாளித்து விட்டாள். ஓ சரி, கடைக்கு போறேன், என்ன வேணும்? தோசை என்று வாயை திறக்கும் முன் திரு பதிலே அவனை சொல்லிவிட்டான். இட்லி 3 போதுமா? போதும். எப்பாடே முதல்ல போடா, உள்ள வச்ச வாழையில தூக்கி காட்டுன்னு சொல்லிட்டா போச்சு. கொலை பண்ணியவன் கூட இப்படி பதற மாட்டான். உடம்பே பதறியது. திரு வெளியே போய்விட அப்பாடி என்று பெருமூச்சு விட்டு படுக்கையில் மகன் அருகே அமர்ந்தாள். அப்படி எல்லாம் நிம்மதியா இருந்தா கடவுளுக்கு நேரம் போக வேண்டாமா? கடைக்கு போன வழியில் மதி தம்பியை திரு பார்த்து விட யாரோ 4வது நபர் போல, உன் அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க தான். ஓ சரி, இங்க என்ன பண்ற? அக்காவை தேடித்தான் வந்தேன். என்ன விஷயம் என்றான் கண்களை சுருக்கி. வலையில ஈடு கொடுத்தா கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சிருச்சு, அதான் திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அத்தான். திருவுக்கு வந்த ஆத்திரம் இருக்கே, அவள் மட்டும் இப்ப கையில் கிடைச்சா முட்டை கொத்தாக கொத்து போட்டு விடுவான். ஓ சரி, நான் கொடுத்துடுறேன். சரியத்தான், ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வாங்க. என்று உரிமை விட்டு பைக்கை எடுத்தான். ஏய் என வீட்டுக்குள் கணவன் சத்தம் வழக்கத்தை விட அதிகமாக கேட்க என்ன ஆனது என பதறிக்கொண்டு மதி ஓடி வர, அவன் சிலம்பு வைத்து அரசவையில் போராடிய கண்ணகி போல் ஒற்றை வளையலோடு நடுஹாலில் நிற்க, ரைட்டு, அப்ப வாங்காத பூசை இப்ப வாங்க போறேன். கடவுளே, உன்னை பிரச்சனை தராதன்னு சொல்லல, எனக்கே தராதன்னு சொல்றேன். சேதாரம் குறைவா இருந்தா கொடுக்க ஒன்னும் இல்ல, மன்னிச்சிட்டு மறுபடியும் காப்பாத்தி விட்டுரு என எச்சில் விழுங்கிக் கொண்டே மதி திருவை நோக்கி நடந்தாள். எப்போதும் அமைதியும் சாந்தமும் இல்லாது குட்ட குட்ட குடிந்தால் குடும்பம் கூனியாகிவிடும் என அவளும் உணரும் தருணம் இது. என்னாச்சு திரு என மகன் சத்தத்தில் வேணி அத்தனை தூக்க கலக்கத்திலும் எழும்பி வந்தார். என்ன ஆச்சா? என்ன ஆச்சுன்னு இதோ கல்லு விழுங்கிட்டு நிக்கிறா பாருங்க, இவகிட்ட கேளுங்க. என்னடி பண்ணி வச்ச? உனக்கு அவங்கிட்ட ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? நான் ஒண்ணு பண்ணலத்த என்று தயங்கி மதி கூற, தப்பு செய்தது கூட பரவாயில்லை, அதை மறைக்க அவள் பொய் சொல்வதில் கோபம் தலைக்கேறிவிட திரு பாய்ந்து வந்து அவள் முடியை கொத்தாக பிடித்து இழுக்க, டே திரு, என்னடா பழக்கம் இது, விடுற அவள என்று வேணி மகன் கையை தட்டிவிட, நீங்க சும்மா இருங்கம்மா, என்ன காரியம் பண்ணிட்டு எதுவும் நடக்காது போல வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கா, இவளை சும்மா விடணும்னு சொல்றீங்களா? என்ன நடந்துன்னு சொன்னா தானடா தெரியும். இப்படி தாம் தும்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சா எப்படி புரியும்? அவ அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போனால. ஆமா, இந்த கருண பிரபு தாராள ராணி என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? மருத்துவ செலவுக்கு நான் பண்ணி போட்ட வலையில ஈடு வைக்க கொடுத்துருக்கா. கொடுத்ததெல்லாம் தப்பு இல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? அதான கேட்காம அசப்பே இல்லாம கொடுத்துட்டு அமைதியா வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கா. இப்ப அவ தம்பி வந்து பணம் கிடைச்சிச்சுன்னு திருப்பி கொடுத்துட்டு போறான். அவன் மட்டும் வரலன்னா இந்த உண்மை எனக்கு தெரியாமலே போயிருக்கும்ல. அடக்கடவுளே, இவ்வளவு தூரம் பண்ண தெரியுமா அவளுக்கு? பண்ணி இருக்காளே. ஏய் சொல்லுடி, இந்த வேலை இன்னைக்கு நடக்குதா இல்ல தொடர்ச்சியா இதைத்தான் வேலையா வச்சிருக்கியா என திரு தன் முன்னால் அவள் முகத்தை கொண்டு வர மதியின் கண்ணீர் கன்னத்தை தாண்டி ஓட ஆரம்பித்தது. அப்படிலாம் இல்லைங்க, உங்ககிட்ட கேட்டா கோவப்படுவீங்கன்னு பயந்துதான் வேற வழி இல்லாம கொடுத்து விட்டேன். சாரிங்க, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்றீ. இன்னைக்குதான் இப்படி பழகுனியா இல்ல இதுக்கு முன்னாடி இது பழக்கமா? இல்லைங்க, இன்னைக்குதான் முதல் தடவை கொடுத்தேன். எப்படி நம்ப சொல்ற? இவ்வளவு பெரிய பூசணிக்காய சோத்துல மறைச்சு வீட்டுக்குள்ள நடமாடுற நீ இதுக்கு முன்னாடி செயல்ன்றதுக்கு என்ன ஆதாரம்? போய் எல்லா நகையும் எடுத்துட்டு வா, உன்னை நம்ப முடியாது. பொய் நகை கவரிங் நகை வாங்கி வச்சாலும் வச்சிருப்ப என்று அபாண்டமாக அவள் மீது பழி போட, சத்தியமா இல்லைங்க, தம்பி காசு இல்லைன்னு ஒரு 20,000 ரூபாய் கொடுன்னு தந்துடுறேன்னு சொன்னான். உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா நீங்க கொடுக்க மாட்டீங்க, அதான் ஆபத்துக்கு பாவலன்னு கொடுத்தேன். உன்னை நம்ப சொல்றியா? கையும் களவுமா மாட்டிக்கிட்ட பிறகு அழுத்து நடிக்கிறியா? அழாத, வாய மூடு முதல்ல என்று அவளை அடிப்பது போல் திரு கையை உங்க மதி கண்ணை மூடி வாயை பொத்தி கொண்டாள். பண்றதெல்லாம் திருடுத்தனம், ஆனா முகத்தை பாவமா வச்சு எதுவும் தெரியாத போல இருக்க வேண்டியது. அம்மா நீங்க போய் படுங்க, நான் இவளை பாத்துக்கிறேன். இன்னைக்கு 2ல 1 தெரியாம நான் விட மாட்டேன். எப்படியோ போங்க, நிம்மதியா ஒரு நாள் தூங்க முடியல என வேணி முணுமுணுத்து கொண்டே உள்ளே போய்விட்டார். சொல்லு, உன் தம்பி இப்ப பைக் வாங்கினால அதுக்கு எவ்வளவு காசு கொடுத்த? என்கிட்ட இருந்து எவ்வளவு திருடி கொடுத்த? இல்லைங்க, பொய். அதான் பார்த்தேனே, மாசம் 60,000 தொள்ளாயிரம் ரூபாய் உன் கையில தான் கொடுக்குறேன். ஆனா மாசம் கடைசியில வெறும் 10,000 ரூபாய் தான் மீதி இருக்குன்னு கணக்கு சொல்றியே. அது எப்படி அப்படின்னு எனக்கு பல நாள் உறுத்துச்சுடி. இப்பதான சங்கதி தெரியுது. நீ அவ்வளவு காசை ஓ வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருக்க. வீணுனா எங்க அம்மா அப்பா கிட்ட போன் போட்டு கேளுங்க. உங்க பைசால ஒரு நயா பைசா கூட நான் வீணடிச்சதே இல்லைங்க. எவ்வளவு செலவழிச்சேன்னு எல்லாம் நோட் புக்ல எழுதி வச்சிருக்கேன்.
இவ்வளவு செஞ்ச நீ கள்ள கணக்கு எழுதிருப்படி, உன்னை நம்ப முடியாது. உன் வீட்டுக்கு தான் கொடுத்தியா இல்ல வேற எதுவும் வேலை செய்யறியா என அவளை ஒரு மாதிரி பார்க்க, மதிக்கு அவன் பேசும் பேச்சின் சாராம்சம் புரியாது அழுகையோடு அவனை பார்க்க, இவ்வளவு செய்யற நீ முன்வாசல் வழியா போன பிறகு எவனையாவது பின்வாசல் வழியா வர சொல்லி காசு கொடுத்திருக்க மாட்டேன்னு எப்படி நம்ப சொல்ற என்றதும் மதிக்கு ஒரு நிமிடம் இதய துடிப்பு நின்று விட்டது. என்ன வார்த்தை பேசுகிறான்? கோபத்தில் வரும் வார்த்தைகளா இவை? அது எப்படி தன் மனைவி இப்படி பேசக்கூடும்? கோபத்தில் வார்த்தை எல்லை மீறலாம், ஆனால் இவ்வளவு விஷமாக வருமா? தாங்க முடியாமல் அப்படியே கண்கள் நிலை கொத்தி அவனை பார்த்து, சொல்லுடி, எவனுக்கு நான் சம்பாதிச்ச காசையெல்லாம் அள்ளி கொடுத்த என்று அவன் வார்த்தை போதுமே இனி இந்த உன்னத உறவு இல்லை என்று சிதைக்க, கேட்டுட்டு இருக்கேன் வாய தரடி என்று திருமதி முடியாட்ட, கையிடுறா என்றால் கண்ணீர் நிற்க கண்களை அகல விரித்து காலியாக முறைத்து கொண்டு, என்ன சொன்ன? கையை எழுடான்னு சொன்னேன். திரு அதிர்வு தாங்காது அவளை பார்க்க, கையை எடுக்க போறியா இல்லையா என்று கத்த வேணி அடித்து பிடித்து ஓடி வந்தார். மதியின் ஒருமை பேச்சில் பேய் எடுத்து போனார். ஏ என்னடி பேசுற? அவன் உன் புருஷன். வேணியை நோக்கி அதே ஆத்திரத்தோடு திரும்பிய மதி, யார் நீ? யார் நீ கேட்டேன். எங்களுக்கு இடையில உனக்கு என்ன வேலை? அமைதியா போயிடு, இல்ல என் கோபத்துல புறவலை கடிச்சு போயிடுவேன் என்று மதியை திரு அடிக்க பாய, என் மேல ஒரு அடி பட்டுச்சு, போலீஸ்ல போய் வரதட்சணை கொடுமைன்னு உட்காந்துருவேன் என்ற மனைவி பேச்சில் ஆடி போனான் திரு. இப்ப கேளு, எவனுக்கு கொடுத்தேன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா, கள்ள புருஷ வச்சிருக்கேன், அவனுக்கு தான் உன் பணத்தை எல்லாம் அள்ளி கொடுத்தேன், போதுமா போதுமா என கத்திய மதி அப்படியே மடங்கி நிலத்தில் விழுந்தாள். கிறுக்கி, அசிங்கமா பேசாதடி, பசங்க பாக்குறாங்க. சண்டை சத்தத்தில் குழந்தைகள் முழித்து வந்து நிற்க திரு அவளை அடக்க பார்த்தான். இப்படி அசிங்கமா போகும், அமைதியா இருக்கணும் தான் அமைதியா இருந்து இப்படி அசிங்கமான பேர் வாங்கி நிக்கிறேன் என்றவள் வேகமாக உள்ளே போய் ஒரு நோட்டை தூக்கி வந்து அவன் முகத்தில் விசிறி அடித்து, இது நீ கொடுத்த காசுக்கான கணக்கு. இந்த வீட்டுல நான் தின்னது என் வளைப்புல, புரியல? உங்களுக்கு ஆக்கி போட்டு அத்தனை வேலையும் செஞ்சு சொகத்தையும் கொடுத்தேல, அந்த உழைப்புல சாப்பிட்டேன். ஏய் என்று அவளை தங்கோடு திரு தூக்க போக இன்று மதியை அகட்ட முடியவில்லை. கையை எடுத்துடு, இல்ல புருஷனு கூட பார்க்க மாட்டேன், கத்தி எடுத்து சொருகிடுவேன். என்னடி சொல்ற? அமைதியா இருந்தா ஓர் ஆடுற, அமைதியா உள்ள போயிடு. தப்பையும் பண்ணிட்டு கத்துறியா? உன் வீட்டுக்கிட்ட கேட்காம காசை எடுத்து கொடுத்துட்டு தப்புன்னு சொன்னா நீ வாங்குற? இது சரி வராது திரு. அவ அப்பனுக்கு போன போடு. போடு போடு. இவ்வளவு வந்த பிறகும் நானும் பயப்பட மாட்டேன். இவன் மகே நான் ஊர் மெஞ்சன்னு சொல்லுவானா? அது தப்பு இல்லையா? ஆனா நான் வா போன்னு சொன்னது தப்பா தெரியுதான். திரு 10 வருடத்தில் ஒரு நிமிடம் கூட மதியை இப்படி மதம் பிடித்தது போல் பார்த்ததில்லை. விடுங்கம்மா, ஏய் உள்ள போ, பசங்க பயப்படுறாங்க பாரு என சுமூகமாக நினைத்தான். வாய் தவறி கோபத்தில் வார்த்தை வந்து விட்டது. தவறுதான், எனவே தனிந்து போனான் என்பதை விட அக்கம் பக்கம் சண்டை தெரிந்து விடுமே என்ற பயம்தான். உள்ள போகணுமா? போக முடியாது. இனி இங்க எனக்கு என்ன மயிறு வேண்டி கிடக்கு? நம்ம புருஷன் நம்ம குடும்பம்னு பல்ல கடிச்சிட்டு இருந்தது எல்லாம் போது சாமி. எங்கடி போக போற? லூசு போல பண்ணாத, உள்ள போ. யாரு? நான் லூசா? நானா ஏன் லூசு? ஆமா, நான் லூசு தான். இன்னும் கொஞ்ச நாள் இங்க குப்பை கொட்டினா நான் லூசா தான் ஆகி போவேன். உனக்கு அப்படி இங்க என்னடி கொடுமை நடந்து? என்ன நடக்கல? சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்ல. காய்ச்சல் படுத்தா என்ன பண்ணுதுன்னு ஒரு நாள் யாராவது கேட்டிருக்கீங்களா? இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்த என்னால உங்க அவசல் கேட்டு பொறுத்து போற அளவுக்கு நான் மான ஈனம் கெட்டு போகல சாமி. முடிவா என்ன சொல்ற? அவனுக்கு கோபம் வந்து விட்டது. கோபத்தில் வந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வாதாடும் அவளை என்ன செய்ய? உன் கூட இனிமே என்னால வாழ முடியாது. போதுமா முடிவு? என்னது வாழ முடியாதா? ஆமா முடியாது. அப்ப குழந்தைங்க ஏன் கூட வந்தா மறுக்க மாட்டேன் என்று பிள்ளைகளை கண்ணை துடைத்து கொண்டு பார்க்க இரண்டும் ஓடி வந்து தாயின் கையை பிடித்து கொள்ள, இதுக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தேன். அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. ஒரு நாள் கூடவா நான் உங்க சரி பாதியா மனைவியா தெரியல? இந்த வீட்டு குப்பை தொட்டிக்கு கூட ஒரு இடம் இருக்கு, ஆனா எனக்கு என்றவள் கண்ணீர் உடைப்பெடுத்தது. ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க தந்த வாழ்க்கைக்கும் பேருக்கும். போறவளை பிடிச்சு வச்சு வாழ்ற அளவு நான் ஒன்னும் இல்லாதப்பட்டவன் இல்ல. போடி, பெருசா பேசுறா. போறவ நான் போட்ட தாலியை திருப்பி தந்துட்டு போ. ஏன் திருப்பி தரணும்? நான் வந்த போது இருந்த என் சந்தோஷம், மகிழ்ச்சி, சிரிப்பு, இளமை எல்லாத்தையும் உங்களால திருப்பி தர முடியுமா? திருவுக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. முடியும்னா தந்துட்டு நீ தந்த நகைய உன் பிள்ளைகளை வாங்கிட்டு போங்க, சட்டப்பூர்வமா என்ன செய்யணுமோ செய்யுங்க என்றவள் அறைக்கு போய் தன் தகப்பன் வீட்டில் இருந்து கொண்டு வந்த 4 சேலை சில பொருளை எடுத்துக்கொண்டு வெளியே நடக்க, அம்மு என்று திரு தன் மகள் பின்னால் ஓடிட, தகப்பனையும் விட முடியாது, தாயையும் விட முடியாது. 10 வயது மகள் பரிதவித்து மாறி மாறி பார்த்தாள். அப்பா, உனக்கு அப்பா வேண்டாமாடா என்றவன் குரலில் தாயை அண்ணார்ந்து பார்க்க, உன் இஷ்டம், அவர் கூட இருக்கன்னா இரு என்று தகப்பனை நோக்கி ஓடி வர மகளை அள்ளி அணைத்து கொண்ட திரு, நீயே தாண்டி போற, நான் உன்னை தாங்கி வருவேன்னு கனவுலே நினைக்காத. நீங்க வந்தாலும் வரமாட்டேன், முடிவாதான் போறேன். போ போ, உன் வீட்டுல ராஜ மரியாதை கிடைக்கும். சோத்துக்கு பிச்சை எடுக்க போற. பிச்சை எடுத்தால் உங்க பேரை சொல்லி எடுக்க மாட்டேன் என ஆட்டோவில் ஏறி போகும் மனைவியை நெற்றியை பிடித்து கொண்டு திரு பார்த்தான்.
அலைகள் கரை தாண்ட வழிதான் கடலுக்கு அழகு. அலை கரை தாண்டி விட்டால் உலகம் தாங்காது. பெண்ணின் அமைதிக்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லை தாண்டினால் குடும்பம் தாங்காது. அத்தியாயம் 7. நடுராத்திரி வீட்டு வாசலில் தன் மகனை சுமந்து கொண்டு வந்து நிற்கும் அக்காவை பார்த்து அப்பட்டமாக மகேஷ் அதிர்ந்து விட்டான். என்னாச்சக்கா இந்த நேரத்துல? என தூங்கும் மகனை வாங்கி தோளில் போட்டு கொண்டான். நல்ல வேளை, ஏன் வந்தா என்று கேட்காமல் என்னாச்சு என்று கேட்டது சற்று ஆறுதல் தான். ஒன்னும் இல்லடா, சின்னதா அவர் கூட சண்டை. என்ன பிரச்சனைக்கா? தனக்கு உள்ள தலைவலி தன்னோடு போகட்டும் என நினைத்த மதி, ஒன்னும் இல்ல, எப்போதும் போல வாய் தகராறுதான். இல்ல, எப்பவும் இப்படி கிளம்பி வீட்டுக்கு வர மாட்டியே, அந்த அளவு பெரிய பிரச்சனையா என தாயும் தகப்பனும் பதற அமைதியாக உள்ளே வந்து அமர்ந்தாள். நேற்றுதான் மகேஷ் தன் மனைவியை குழந்தையோடு கூட்டிக் கொண்டு வந்திருந்தான். உள்ளறையில் தம்பி மனைவி வெளியே கூட வராது உள்ளேயே அமர்ந்து முணுமுணுப்பது தெரிந்தது. பின்னே இருக்கும் இடத்தில் இருந்தால்தானே யாவருக்கும் மதிப்பு. ஒண்ட வந்து விட்டாள் என்று பேசத்தானே செய்வாள், வாங்கித்தானே ஆக வேண்டும். சரிக்கா, சாப்பிட்டியா? ஏதாவது வாங்கிட்டு வரவா? மதிக்கு வயிறு காஞ்சு போய் கிடந்தாலும் சாப்பிட மனம் இல்லாமல், இல்லடா சாப்பிட்டுதான் அங்க வந்தேன், நீ போய் படு. மருத்துவமனையிலிருந்து வந்த தாயை வேதனைப்படுத்தாமல், சின்ன பிரச்சனைதாமா, படுங்க, காலையில சரியா போகும் என தாயோடு ஹாலில் படுத்து கொண்டாள். உள்ளறையில் தம்பி மனைவி சாடை போட்டு பேசுவது கேட்டது. அழுகையெல்லாம் வரவில்லை, சிரிப்புதான் வந்தது. ஏற்கனவே இந்த 4 பேருக்கு ஆக்கி போடணும். உங்க அம்மா வாங்கின கடனு, என் பேர்ல கடனு, கடன் மேல கடனு, இதுல எக்ஸ்ட்ரா இணைப்பு மாதிரி உங்க அக்காவும் அக்கா மகனும் வேற வந்தாச்சு. விளங்குன மாதிரிதான். ஒண்ணு உங்க அக்கா இங்க இருக்கணும், இல்ல நான் இங்க இருக்கணும். ஒழுங்கா பேசி காலையில வீட்டுக்கு அனுப்புற வழியை பாருங்க, இல்ல என்ன கொண்டு போய் எங்க வீட்டுல விடுங்க. கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா குடிக்கிறேன். கொஞ்சம் அமைதி ஆயிடுடி, அக்காவுக்கு கேட்க போகுது என மகேஷ் பதறினான். கேட்கட்டுமே, சொரண உள்ள ஆளுன்னா கேட்டுட்டு காலையில இடத்த காலி பண்ணட்டும். நாம குழந்தை பிறந்தது கூட உடனே வந்து பாக்கல, இவங்களுக்கு நான் உட்கார வச்சு சோறு போடணுமா? நல்ல கதையா இருக்கே. பேசத்தானே செய்வாள். குழந்தை பிறந்து 4 நாள் கழித்து 500 ரூபாய் துணியை வாங்கி கொண்டு வந்து வெளியால் போல பார்த்து விட்டு போனால் ஏன் பேச மாட்டாள்? கசந்த முறுவலை வெளியிட்ட மதி தன்னை பார்த்து பாவமாக முழிக்கும் தாயை தட்டி கொடுத்தவள், தூங்குங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் காத்தாட வெளியே நின்றுட்டு வரேன் என எழும்பி வெளியே போய் நின்று கொண்டாள். வீராப்பாக பேசிவிட்டு வந்து விட்டாயிற்று. இனி போனால் திரு அம்மன் ஜல்லிக்கு மதிக்க மாட்டான். ஏற்கனவே அப்படி நிற்பான். நீ வா போ என கொலை வரை பேசிவிட்டு வந்தாயிற்று. போகும் எண்ணமும் அவளுக்கு அறவே இல்லை. பாசம் இருக்கும் இடத்தில் பல்லை கடித்து வாழலாம். இங்கே பாசமே கேள்விக்குறியாக ஊசலாடும் பொழுது என்ன செய்ய? அவன் பேசிய வார்த்தைகளை மறுபடியும் அல்லவா முடியும்? அக்கா என மகேஷ் தயங்கி வந்து நின்றான். என்னடா, தூங்கலையா? சாரிக்கா, அவ புரியாம பேசுறா, நீ வருத்தப்படாத. சாச்சா, நான் வருத்தப்படலடா, அவளாவது பேசட்டும். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசினாதான் பொண்ணுங்க வாழ முடியும். நானும் உன் பொண்டாட்டி மாதிரி முதலே பேசி பழகி இருந்தேனா இப்படி உன் முன்னாடி வந்து நின்று இருக்க மாட்டேன். எல்லாத்துலயும் பொறுத்து போகணும்னு பொறுத்து போனதுனாலதான் இப்படி வந்து நிக்கிறேன். மகேஷ், சொல்லுக்கா. மறுபடியும் நாங்க போக மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்ல, போனா செத்துடுவேன் என்று வெம்மி அழுத அழுகையை அடக்கும் அக்காவை மகேஷ் தட்டி கொடுத்தான். போக வேண்டாக்கா, இங்கே இரு, நான் எப்படியாவது அவளை சமாளிச்சுக்கிறேன். இங்க இருந்து அம்மா உயிர் எடுக்கவா? பின்ன என்னக்கா பண்ண போற? ஏதாவது பக்கத்துல வீடு கிடைச்சா ரெடி பண்ணி கொடுடா, நான் தங்கிக்கிறேன். இதுல அப்பா அவருக்கு போட்ட மைனர் செயின் இருக்கு, அடமானம் வச்சு அட்வான்ஸ் கொடுத்துடலாம். ஏன்கா அவசரப்படுற? 10 வருஷமா பொறுக்க முடிஞ்ச என்னால இப்ப பொறுக்க முடியலன்னு அர்த்தம்டா. வலி இங்க நிறைஞ்சு கிடக்கு, அலை கூட வரலடா, மறத்து போச்சு உடம்பும் மனசும். 10 வருஷம் என்ன வாழ்க்கை அவர் கூட வாழ்ந்தேன்னு எனக்கே புரியலடா. அத்தான் வேற எதுவும் யாரையும் என்று தயங்கி கேட்க, சேச்சா, அவர் அந்த விஷயத்துல ராமன்டா, இது வேற, பேச தெரியாம பேசுறாரு. ஓ சரிக்கா, பக்கத்துல வீடு இருக்கான்னு பார்த்து சொல்றேன். எத்தனை நாளைக்கு தனியா இருக்க போற? அடுத்து என்ன பண்ண போற? எதுவுமே தெரியாம இப்படி நின்னா என்னக்கா அர்த்தம்? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கை பிடிச்சு அந்த வீட்டுக்கு போகும்போது என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம்னு எதுவும் தெரியாம தானே காலடி எடுத்து வச்சேன். 10 வருஷத்தை ஓட்டல, அதே மாதிரி இனிமேலும் காலத்தை போக்குல ஓட பழகிக்கிறேன். இது வரைக்கும் தங்க கூண்டுக்குள்ள எந்த வலியும் எனக்கு கிடைக்கல, ஆனா இனிமே எனக்கு வலி கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குடா. கிடைக்கலனாலும் ஏதாவது வலியை உருவாக்கிக்க என் மனசுல தெம்பு இருக்கு. முதல்ல வீடு கிடைக்கட்டும், அதுக்கு பிறகு வீட்டுல இருந்து செய்யற மாதிரி வேலை கிடைச்சா அதை செய்ய வேண்டியதுதான். பட்டம் படிச்சவனுக்கே வேலை கிடைக்காது, நீ வெறும் பிஏ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? தெரியலடா, கேள்வி கேட்டா கேள்வி நீண்டுகிட்டே தான் போகும். அதனால கேள்வியை நிப்பாட்டிட்டு பதில தேடுவோம், ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும் என சொன்ன அக்காவின் தன்னம்பிக்கையை சிதைக்க விரும்பாத மகேஷ், சரி போய் படுக்கா என அவளை அனுப்பி வைத்தவன் போனில் பேசி தன் நண்பர்கள் மூலமாக தாய் வீட்டிற்கு அருகிலேயே ஒரு 2 வீடு தள்ளி வாடகை வீடு ஒன்றை பார்த்து விட்டான். அண்ணி, ராத்திரி தூங்கிட்டேன் பாத்துக்கோங்க, அதான் உங்களை பார்க்க வரல, வருத்தப்படாதீங்க சரியா என தம்பி மனைவி காலையில் சகஜமாக வந்து பேசினாள்.
சரிடா இருக்கட்டும், குழந்தை கொடு, அவசரத்துல ஒன்னும் வாங்கிட்டு வரல என தம்பி மகனை தூக்கி வைத்து கொஞ்சினாள். அண்ணி காப்பி கொண்டு வரவா? கவனிப்பு எல்லாம் பலமாக இருந்தது. இரவே அவள் போய் விடுவாள், உனக்கு எந்த தொல்லையும் தரமாட்டாள், தனியாக வீடு எடுத்தாச்சு, வேலையும் அவளே பார்த்து கொள்வாள், என் பாக்கெட்டில் கை வைக்க மாட்டாள் என புருஷன் சொன்ன பிறகு வந்த தெளிவு அது. மைனர் செயினை அடமானம் வைத்து ஒரு கட்டில் சிறியதாக வீட்டிற்கு தேவையான மளிகை சாமான் எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டில் தனி குடுத்தனம் போயாச்சு. ஒரு மாசம் கையில் இருக்கும் 10,000 ரூபாயை வைத்து ஓட்டி விடலாம். அடுத்த மாசம் மகனுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும். அது போக வீட்டு செலவு, வாடகை தலையை சுற்றி கலர் கலர் பட்சிகளாக பறந்தது. படித்து முடித்து புதிதாக வந்த இளைஞர்களுக்கே வேலை கிடைக்காது. இவள் படித்து முடித்து 10 வருடம் ஆகிறது. எங்கே போய் வேலை தேட? தெரிந்தது அடுப்படி, 4 சமையல் மட்டும்தானே ஒழுங்காக செய்ய தெரியும். வீடு வீடாக போய் சமைக்க முடியுமா? தலையை சொரிந்தாள். இங்கு திரு இரவு முழுவதும் கண்ணை உருட்டி கொண்டு கிடந்தான். என்ன பேச்சு பேசிட்டு போறா? கொலை பண்ணுவே, போலீஸ் போவேன்னு எப்படி பேசுறா? போடி, யாருக்கு வேணும் அகம் பிடிச்ச கழுத? தப்பு செஞ்சேன்னு சொன்னது ஒரு குத்தமா? பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டா. மகள் அருகே படுத்திருக்க இவனுக்கு மனசு புல்லா மனைவி பேசி விட்டு போனதிலேயே இருந்தது. எங்க போய் தொலைஞ்சாலோ தெரியலையே, கையில சின்ன பிள்ளை வேற வச்சிருக்கா. மகேஷுக்கு போன் போட்டு பாப்போமா என போனை எடுத்த திரு, வேண்டாம், நாம போய் அவளை விசாரிச்சோன்னு தெரிஞ்சா இன்னும் திமிரு கூடி போகும். நல்லா பட்டு அனுபவிச்சு வரட்டும், அப்பதான் என் அருமை பெருமை அவளுக்கு தெரியும். சம்பாதிச்சு கொட்டுறன்னா கணக்கு கேட்க தானே செய்வேன், இது தப்பா என தனக்குள்ளே கேள்வி கேட்டான். தப்பு செஞ்சவன் என்னைக்கு தப்புன்னு சொல்லி ஒத்துக்கொண்டிருக்கிறான். அவனும் அவ்வழியே. விடியலில் திரு கண்ண சந்தான். காலையில் கொட்டாமி விட்டு கொண்டு எழும்பிய திரு, காஃபி எடுத்துட்டு வாடி என குரல் கொடுத்து கொண்டு மணியை பார்க்க 9. ஓச்சோ, எழுப்பி தொலைக்க கூடாதா? எங்க போய் தொலைஞ்ச என கத்தும் போதுதான் தன் மனைவி இங்கு இல்லை என்று அறிந்தவன் பெருமூச்சு விட்டான். மனைவியை வீட்டில் மகாலட்சுமியாக வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்றில்லை, மனுஷியாக பார்த்தாலே போதுமே, அதை கூட செய்ய தயக்கம் ஏனோ? இருக்கும் வரை தன் திருமதியின் அருமை தெரியவில்லை. அவள் தூரம் போன பிறகாவது உணர்வானா? அத்தியாயம் 8. இவ்வளவு நேரம் தூங்கி தொலைச்சிருக்கேன், ஆஃப் டே லீவ் ஆகி போகுமே என திரு அவசரமாக முகத்தை கழுவி கொண்டு வெளியே ஓடி வந்தான். வேணி வெளியே நின்று பக்கத்து வீட்டு பெண்ணோடு பேசி கொண்டிருக்க, மா என்ன திரு, இங்க வாங்க. என்னடா மணி என்ன ஆகுது? 9 ஆகுது, அதுக்கு எதுக்கு கத்துறனா? ஆபீஸ் லேட் ஆகி போச்சுமா, கொஞ்சம் அம்மு எழுப்பி வச்சு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுங்க, அப்படியே காலைக்கு மத்தியானத்துக்கும் லஞ்ச் கட்டுங்க. என்னது, இவ்வளவு வேலையை நான் ஒருத்தியே பண்ணணுமா? ஏற்கனவே எனக்கு கால் வலி முதுகு வலி எல்லாம் தவணை முறையில வந்து போகுது. இதெல்லாம் நான் செஞ்சேனா ஒரேடியா போய் சேர்ந்துரு வேண்டாம். அதெல்லாம் என்னால முடியாது. உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டையில என்ன எடுத்து தெருல விட்டுருவீங்க போல இருக்கு. அம்மா, எப்படி நீ உனக்கு சாப்பிட செய்வதானே, அதுல கொஞ்சம் கூட எங்களுக்கும் சேர்த்து சமைச்சிடு. இன்னைக்கு ஒரு நாள் தான் ஏதாவது செஞ்சு தருவேன், டெய்லி எல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காத திரு. அம்மா அதெல்லாம் முடியாது. அதோட உன் மகளை எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு தயார் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட தராத. அரை மணி நேரம் அவ முக்கி கத்துனாலே எழும்ப மாட்டா. இதுல நான் போய் நின்னேன், அவ்வளவுதான். நீயே அவளை ரெடி பண்ணி கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுரு என சொல்லிவிட்டு ஆடி அசைந்து வெங்காயத்தை நறுக்கி தாய் சமையல் செய்ய திரு தலையில் அடித்து கொண்டு மகளை கிளப்பி விட அறைக்கு ஓடினான். தாய் சொன்னது போலவே அவள் நல்ல தூக்கத்தில் எலும்பு மறுக்க மனைவியை கடித்து குதறி தன் வழிக்கு கொண்டு வர முடிந்த அவனால் மகளையும் எளவு கூட அசைக்க முடியவில்லை. தாய் மடி தேடி அழுத மகளை தாஜா பண்ணி குளிக்க வைத்து தயார் செய்து வெளியே கிளம்பும் போது மணி 11. சாப்பிட மறந்தாச்சு. மதிய சாப்பாடும் எடுத்து விட்டு வரவில்லை. அரை நாள் லீவும் விழுந்தாச்சு. எல்லாம் இவளால, என்னைக்கு இவளை கட்டினேனோ அதோட என் நிம்மதி போச்சு என புலம்பிக் கொண்டே டீ கடையில் போய் டீயை குடிக்க, என்ன திருத்தம்பி எப்படி இருக்கீங்க? யாருன்னு தெரியலையே என்று யோசித்த திரு, சார் யாருன்னு தெரியலையே. என்ன தம்பி, என்ன தெரியலையா? நானே வெந்து போய் இருக்கேன், இவ வேற என பல்லை கடித்தவன், சாரி சார் தெரியல. உங்க சம்சாரம் மதி இருக்கால? ஓ, அவ சொந்தக்காரனா என முகத்தை சொல்லித்தான். அவ தூரத்து மாமா முறைதான். ஆமா, எதுவும் உங்களுக்குள்ள பிரச்சனையா? மதி தனியா வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்கிறா. என் சம்சாரம் காலையில சொன்னா. எது தனியா இருக்காளா என திருவுக்கு சற்று அதிர்வுதான். ஆமா, உங்க மாமியார் வீட்டு பக்கம்தான். என்னாச்சு தம்பி? ஒன்னும் இல்ல, வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு என்று பதில் சொல்லாமல் காஃபியை கூட குடிக்காத ஆபீஸுக்கு ஓடினான். வேணுனே மானத்தை வாங்குறா, பூச்சி போல இருந்துட்டு எங்க இருந்துதான் இவ்வளவு திமிரு வந்தது? அசிங்கப்படுத்திட்டா வரவன் போறவன் எல்லாம் இனி வியாக்கியானம் பண்ணுவானே. வேலையே ஓடவில்லை திருவுக்கு. மாலை மகளை கூப்பிட மறந்து போக அங்கிருந்து போன் வரவும் தான் மகள் ஞாபகம் வந்தது. அரை மணி நேரம் பர்மிஷன் போட்டு மகளை அழைத்து கொண்டு வீட்டில் வந்து அப்பாடா என்று விழுந்தான். மா, தலை வலிக்குது, ஒரு காஃபி போட்டு தாங்களே. டிவியை அலற வைத்து பார்த்து கொண்டிருந்த தாயிடம் திரு கேட்க, இரு திரு, நல்ல கட்டம் போயிட்டு இருக்கு, இப்ப முடிஞ்சிடும்.
என 1/2 மணி நேரம் போயாச்சு. சிங்கிள் கப் டீக்கு வழி இல்லை. பா டியூஷன் போனோம். ஆமால இரு கூட்டிட்டு போறேன் என சோர்ந்து போன உடலை தூக்கி எடுத்து மகளை டியூஷனுக்கு கொண்டு போய் விட்டு தாயை நம்பினால் கொலை பட்டினிதான் என புரிந்தவன் கடையிலேயே சாப்பாட்டை வாங்கி வந்து கொடுத்தான். ஒரே நாளில் வீடு களையிழந்து போனது. தன்னிச்சையாக ஏ என்று தனக்குத்தானே அழைத்தான். அவ போயிட்டா, இனி வரமாட்டா என தன்னை தானே கொட்டி கொண்டு ஆண் இனத்தின் கர்வத்தை விடவோ குறைக்கவோ மனமே இல்லை போலும். போனவளை தேடி போகவும் இல்லை, அவளை பற்றி விசாரிக்கவும் இல்லை. அப்படியே 1 மாதம் போய்விட்டது. மா போன மாசம் மீதி காசை கொடுங்க, அம்முவுக்கு ஃபீஸ் கட்டணும் என தாடி இறந்த முகத்தோடு திரு அறையில் இருந்து வெளியே வந்தான். எனது மீதி காசா? அது எப்படி இருக்கும்? அண்ணாச்சி கடையில மல்லிகை ஜாமாக்கு 1000 ரூபாய் பாக்கி, போகும்போது கொடுத்துட்டு போயிடு. மா என்ன சொல்றீங்க, மீதி இல்லையா? இல்ல என்னவோ நான் எடுத்து செலவு பண்ணது போல சொல்றா. நீ தானே கடையில சாப்பாடு வாங்குறேன், துணி துவைக்க கொடுக்குறேன், அயன் பண்ண, அது இதுன்னு காசை கறியாக்குன, என்ன குறை சொல்ற? இப்ப என்ன கேட்டுட்டேன்னு கோவப்படுறீங்க? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதைத்தான் சொன்னேன், மீதி இல்ல என்ற தாயின் மீது கோபம் வந்தாலும் பெருமூச்சு விட்டான். அவன் இருக்கும்போது 10,000 ரூபாவது மீதி வந்துவிடும். அது போக சீட்டு சேமிப்பு என்று ஏகப்பட்டது வச்சிருப்பா என மனசு மனைவிக்கு சிபாரிசு பண்ண, அதான் நான் வேண்டான்னு போயிட்டாளே, போய் தாங்க சொல்றியா? அப்படி ஒரு மண்ணும் அவளை கூட்டிட்டு வந்து குடுத்தன நடத்தணும்னு அவசியம் இல்ல என தன் மனசாட்சிக்கு மூடு விழா நடத்திவிட்டு பீரோவை தேடினான். ஏதாவது காசு இருக்கா என்று. கல்யாண போட்டோ ஒரு கரையில் ஒதுங்கி கிடக்க அது திருக்கையில் தட்டுப்பட்டு எடுத்து பார்த்தான். அவள்தான். கண்ணில் விழுந்தாள். துரு துரு கண்கள், அழகிய சிரிப்பு. அவன் முகம் பார்க்க தயங்கி வெட்கம் நாணம் என கலவையாக அவ்வளவு அழகாக இருந்தாள். என்ன பிடிச்சிருக்கா என திரு முதல் நாள் கேட்கும்போது ஆமா என்று பளிச்சென்று அவன் கண்களை பார்த்து சொன்ன அவள் தைரியம் 10 வருடத்தில் காணாமல் போனதே. இப்போது உள்ள மனைவி முகத்தை ஞாபகப்படுத்தி பார்த்தான். குழி விழுந்த கண்கள், ஏனோதானோ வென்று சேலை கட்டி, சிரிப்பே இல்லாத உதடு. அமைதியின் மறுவுருவமாக அன்றோ ஏதோ போலிருந்தாள். பா ஸ்கூலுக்கு லேட் ஆகி போச்சு, இன்னைக்கு லேட்டா போனா மிஸ் திட்டுவாங்கப்பா என்ற மகள் சத்தத்தில் போட்டோவை உள்ளே திணித்து வைத்து விட்டு பணத்தை தேட அவன் தேடலை பொய்யாகாது. பொங்கலுக்கு வாங்கிய புது புடவை கீழே 2000 நோட்டு கட்டி இருக்க மெல்ல சிரித்தான். சரியான கேடி, இல்லைன்னு சொன்னாலும் எங்கேயாவது பதுக்கி வச்சிருப்பா என மனைவி ஞாபகத்தில் முதல் முறை சிரித்தான். அதை எடுத்து பாக்கெட்டில் வைத்தவன் ஆபீஸ் போய்விட்டான். என்ன திரு சார், இன்னைக்கு கேண்டீன் சாப்பாடு தானா என சக ஊழியர் கேட்க, ஆமா சார், பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்கா, இன்னும் வரல, அது வர கேண்டீன் தான். ஓ ஏன் திரு சார்? நம்ம ஆபீஸுக்கு இப்போ ஒரு மெஸ் சாப்பாடு வருது, அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். வீட்டு சாப்பாடு போல பிரமாதமா இருக்கு, விலையும் மலிவு தான், தரமாவும் இருக்கு. ஓ அப்படியா? அவருக்கும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு வயிறு போச்சு. நாக்கு மனைவி சமையலை தேடியது. ஆனால் இடையே கிடக்கும் சூர்மை அவளிடம் போய் நிற்க விடவில்லை. வாங்க திரு, இப்ப அந்த அக்கா சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஆர்டர் போட்டா டெய்லி டைமுக்கு ஆபீஸ் வெளியே வந்து வச்சிடுவாங்க. அப்படியா, இது நல்லா இருக்கே என பேசிக்கொண்டே வெளியே வர திருவின் திருமதி சாப்பாட்டு கேரியர்களை சுமந்து கொண்டு ஆபீஸ் வெளியே நின்றாள். அதான் அந்த அக்கா என்று சொல்ல திருவோ பேச்சே இல்லாத அமைதியாக நின்றான். அக்கா, நாளையில இருந்து திருசாருக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வந்துருங்க. புது கிளையில் திரு வேலைக்கு மாறி இருக்க அவன் வேலை பார்க்கும் இடம் என மதிக்கு சத்தியமாக தெரியாது. இவர் இங்க என்று நினைத்தவள் அவன் உருவத்தை பார்த்து கொஞ்சம் திகைத்து போனாள். தாடியும் இளைத்த உடலுமாக நின்ற திருவை ஒரு நொடி பார்த்து விட்டு, சரி சார், அட்வான்ஸ் 1000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க, நாளையில இருந்து சாப்பாடு சரியா டைமுக்கு வந்துடும். சார் 1000 ரூபாய் இருந்தா கொடுங்க சார் என பக்கத்தில் உள்ளவர் கிசு கிசுக்க, என்ன சொன்னீங்க என்று மலங்க விழித்தான். 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. ஓ என பாக்கெட்டை தடவி அவன் கையில் கொடுக்க, அந்த அக்கா கிட்டே கொடுத்துருங்க என்றதும் மனைவி கையில் காசை கொடுக்க கூடையில் கிடந்த நோட்டை எடுத்த மதி, பேரு சார், வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, கருப்பரிசி சோறு திம்பிங்களா என்று கேள்வி கேட்ட மனைவியை பார்த்து திருமுறைத்தான். என்னடி கோலம் இது? வேலைக்கு வந்திருக்கேன், அதான் கேட்டேன். என் மானத்தை எப்படி வாங்கலான்னு யோசனை பண்ணி வரையோ? நான் வேலை செய்யறதுல உங்க மானம் போகுதுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்டர் வேணுமா வேணாமா, இன்னும் 4 கம்பெனிக்கு சாப்பாடு கொண்டு போக வேண்டியிருக்கு. சும்மா என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க என்று மனைவியை முறைக்க மட்டும்தான் முடிந்தது. ஆபீஸ் வாசலின் மதி தகப்பன் ஸ்கூட்டரில் சாப்பாட்டு கூடையை வைத்துக் கொண்டு நிற்க, மாசம் நான்வெஜ்னா 3000 ரூபாய், வெஜ்னா 2000, எது வேணும்? ஏன் உனக்கு தெரியாதா என்றான் வியர்வையில் வடிந்து போய் நின்ற மனைவியை 1 மாதம் கழித்து பார்த்து கொண்டே. 1000 ரூபாய் அட்வான்ஸ் தந்திருக்கீங்க, மீதி 2000 ரூபாய் மாச கடைசியில தந்துடுங்க என ஒரு சாப்பாட்டு கேரியரை கையில் கொடுத்தவள், ஆடிட்டர் லீவு, இது அவர் சாப்பாடு என கொடுத்து விட்டு தகப்பன் வண்டியில் ஏறி திரும்பி பார்க்காது போகும் மனைவியை மறையும் வரை திரு பார்த்து கொண்டே நின்றான். மனைவி போனா சகலமும் போச்சு என்று 1 மாதத்தில் புரிந்து கொண்டானோ? அத்தியாயம் 9.
என்னமோ பெருசா என் மகனை அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன், கண்ணுல தூசி விழவிட மாட்டேன்னு அந்த பொம்பளை சொல்லும். கொஞ்சம் சோறு பொங்கி கொடுக்க வழி இல்லையா? மனுஷன் பாதியா வந்து நிக்கிறாரு. இந்த பொம்பளை பாத்துக்குன்னு நினைச்சா அவரை பட்டினி போட்டே கொண்டு இருக்கும் போல. இவருக்கே இந்த நிலவனா என் மக்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்குமா எப்படி என்று போக போக மதிக்கு மனதை கேட்கவில்லை. திருவை ஆபீஸில் அவள் கண்டிப்பாக எதிர்பார்க்கவில்லை. அவன் தாடியும் சோர்ந்த நடையுமாக வந்த புருஷனை பார்த்த பிறகு மனம் முழுவதும் பிசைந்தது. தேவைதான், இப்ப கூட என்ன கேவலப்படுத்திட்டேன்னு தானே கேட்கிறாரே தவிர நல்லா இருக்கியா, எப்ப வீட்டுக்கு வருவ, நான் செஞ்சது தப்புன்னு சொல்ல வாய் வரமாட்டேங்கிறதே. அந்த அளவுக்கு வீராப்பு இருக்குன்னா கிடந்து அல்லல் பட வேண்டியதுதான். எனக்கு என்ன வந்தது? நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். கை நிறைய ஆர்டர், மாசம் 20,000 ரூபாய் பணம், மனசுக்கு பிடிச்ச வேலை, வேற என்ன வேணும் என்று மனது சொன்னாலும் அவனை விட்டு தன்னுடைய எண்ணங்களை திருப்ப முடியவில்லை. பல திருமதிகளின் வரமும் சாபமும் இதுதானே. குடும்பம் என்ற மரத்தை விட்டு வெளியே வரவும் முடியாது, தன்னையே முடக்கிக் கொள்கின்றனர். மதி மாலை மகளுக்கு கை நிறைய தின்பண்டங்களை வாங்கி கொண்டு ஸ்கூலுக்கு போனாள். தினமும் ஒரு தடவையாவது மகளை வந்து பார்த்து விடுவாள். திரு வருமுன் பேசிவிட்டு ஓடி விடுவாள். ஏண்டி அம்மு, உன் அப்பா சாப்பாடு உனக்கு தராரா இப்படி? எனக்கு சரியா தந்துடுறாருமா. ஓ, அதுல எல்லாம் மனுஷனை குறைய சொல்ல முடியாது. பொண்டாட்டின்னு வந்தா மட்டும்தான் குதர்க்கம் பண்ண வரும். மா, என்ன அம்மு, எப்பம்மா வீட்டுக்கு வருவீங்க? அது அது அவளுக்கு பதிலே இல்லையே. இந்த உறவின் நிலைப்பாடு எதுவரை என்று அவளுக்கே தெரியவில்லை. திரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினாலும் சொல்றதுக்கு இல்ல, இவள் தடுக்க போவதும் இல்லை என்ற நிலையில் தன் பிள்ளைகளை குறித்துதான் கவலையாக இருந்தது. சீக்கிரம் வாங்கம்மா, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போகவே பிடிக்கல. ஏண்டி, உனக்கு பிடிச்ச உன் அப்பா இருக்காரே. அப்பா பிடிக்கும் தான், ஆனா அம்மாவும் பிடிக்குமா. நானும் அவரை விட்டுட்டு வந்து அவர் பாவம்ல, அதான் அப்பா கூட இருந்தேன் என்ற மகளை மதி அணைத்து கொண்டாள். சதா அப்பா கட்டில விட்டத்தை பார்த்துட்டே கிடக்காருமா, பாட்டி கண்டுக்கவே மாட்டாங்க, அப்பா பார்க்க பாவமா இருக்குமா. இது எல்லாம் பேசுறதுக்கு முன்ன யோசிச்சு இருக்கணும் என மனதில் சலித்து கொண்டாள். இப்போ வேற பிரான்ச் வேற போயிட்டாங்களா, அலைச்சல் அதுன்னு நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கே வர்றாங்க. ஓ, அவ்வளவு சோக பிலிம் ஓட்டிறவன் ஒரு போன் கூட போட்டு பேச மாட்டானா? அதே நம்பர் தானே இருக்கு, பேச கூட கௌரவம் தடுக்குது தானே. நான் போய் மறுபடியும் காலில் விழணுமா? பட்டது போதும் சாமி என்று பெருமூச்சு விட, கொஞ்சம் யோசிங்கம்மா, எனக்கு நீங்களும் வேணும் அப்பாவும் வேணும். என்னடி பெரிய மனுஷி போல பேசுற? பசங்க சொன்னாங்க நீங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டு போனா அப்புறம் எப்பவும் சேர மாட்டீங்களாமே, அப்படியாமா? இந்த ஒன்றிதானே பல குடும்பம் இன்னும் இழுத்து ஓட காரணம். பிடிக்கல என்றாலும் தன்னை நம்பி இருக்கும் குழந்தைகளின் எதிர்காலம் தானே பெண்களின் வாய்க்கு விலங்கு மாட்டி விடுகிறது. அப்படியெல்லாம் இல்லடி, நீ படிக்கிற வேலையை பாரு, எல்லாம் சரியாகும். அப்பா வர நேரம் ஆகுது, நான் போயிட்டு நாளைக்கு வரேன், சரியா? சுதி இல்லாத தலையாட்டிய மகளை பார்த்து மதிக்கு கவலையாகி போனது. என்னமோ கையில என்ன என்ற திரு மகள் அருகே வர தகப்பனுக்கு தெரியாது தாய் வாங்கி கொடுத்ததை மகள் மறைத்தாள். என்ன அதுன்னு கேட்டேன், வாயத்தராமோ, நீ என்ன படுத்து வைக்காத. அம்மா வாங்கி கொடுத்தா. அம்மாவா? அவ எங்க இங்க வந்தா? எத்தனை நாளா இது நடக்குது? கண்டிப்பா கோபம் எல்லாம் இல்லை, அவளுக்கு நான் ஆவது பிள்ளையாகுமா என்று குழந்தை போல் முகம் சூம்பினான். டெய்லி வருவாங்க. சாரிப்பா, நான் தான் தம்பிக்கிட்ட அம்மா பார்க்க ஆசையா இருக்குன்னு வர சொன்னேன், அம்மா திட்டாதீங்க. சரி சரி வா, அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்கா? அதுவா, ஸ்நாக்ஸ், சாக்லேட், அப்புறம் பொரி. உனக்கு மட்டும் ஏக கவனிப்பு போல. மதிய மனைவி கொடுத்து விட்டு போன சாப்பாட்டை தின்ற பிறகுதான் உயிரோடு இருக்கிறேன் என்பது போல் தெருவுக்கு மூச்சே வந்தது. ஹோட்டல் சாப்பாட்டை மனுஷன் தின்பானா? அவன் 4 பீன்ஸ கிள்ளி போட்டு சாம்பார் வச்சாலும் மணக்க மணக்க உள்ளே போகும் என ஒரு பருக்கை மிச்சம் வைக்காது சாப்பிட்டு ஏப்பம் விட்டான். இந்த பாராட்டை ஒரு நொடி அவள் இருக்கும்போது சமையல் நல்லா இருக்குடி என சொல்ல தோணவில்லையே. வேற என்ன உங்க அம்மா சொன்னா என மதி பேசியதை கேட்டுக்கொண்டே வீடு வந்து சேர வேணி அருகே ஒரு இளம் பெண்ணும் அவள் குடும்பமும் அமர்ந்திருந்தது. யோசனையாக மகளை உள்ளே போக சொன்ன திரு, யாருமா இது? நம்ம கைலாசம் இருக்காருல? ஆமா, அவருக்கு என்ன? அவர் தங்கச்சி பொண்ணு இது. சரி, அதுக்கு? நேத்து கடத்தருவுல பார்த்தேன், செவ்வாய் தோசம் போல, மாப்பிள்ள கிடைக்கல. 2ஆம் தாரம்னா ஆயுசு கெட்டின்னு ஜோசியக்காரர் சொல்லியிருப்பாங்க போல. அவர்கள் பார்வை திருவை விடாது வட்டமடித்தது. 40 நெருங்குவான் போல் இல்லை, நல்ல கட்டுமஸ்தாக இருக்கிறான், ஜோடி சரியா இருக்கும் என ஆராய்ச்சி வேறு. தன் தாயை தனியாக இழுத்துக்கொண்டு வந்த திரு, எப்ப இருந்து தரகர் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச? நமக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா? இதுல மாப்பிள்ளை வேற பார்க்கணுமா? அதுகளை எதையாவது சொல்லி அனுப்பிவிடுங்க. இப்போது தாய் பேச ஆரம்பித்தாலே எழுச்சல் வருகிறதே. விளையாடாத திரு, நான் ஒன்னும் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க கூட்டிட்டு வரல, உனக்கு மறு கல்யாணத்துக்கு எல்லாம் முடிவு பண்ணிட்டேன், நீ சரின்னு சொல்றதான் பாக்கி. பொண்ணு பிடிச்சிருக்கா என்று கேட்க திருவுக்கு வந்ததே கோபம். ஏமா, உனக்கு புத்தி பேதலிச்சு போச்சா? கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தைக்கு தகப்பன்ட்ட போய் பொண்ணு பார்த்து வச்சிருக்க?
இதுல என்ன தப்புங்கிற? அவதான் உன் கூட வாழ மாட்டேன்னு போய் ஆத்தா வீட்டுல உட்காந்துட்டால. போதா குறைக்கு ஏதோ மெஸ்ஸு வச்சு நடத்துறாளாம். உன் குறமானத்தையும் சந்தி சிரிக்க வைக்கிறா. அவளை கூட்டிட்டு வந்து வாழ போறியா? அவ கூட வாழல, அது வேற விஷயம். எங்க சொந்த விஷயம். அதுக்காக நீ இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டி வைப்பியா? பின்னா கையில குழந்தையோட நீ ஒத்தையா நிக்க போறியா? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? எனக்கு தாண்டா பிரச்சனை. காலையில எழும்பி உன்னை கவனிக்கவா இல்ல உன் பிள்ளைய கவனிக்கவா? அதுவே ஒரு பொண்ணு கூட இருந்தா கூட மாட உன்னையும் குழந்தையும் பாத்துப்பா. போனவளாவே இருக்கட்டும். அவளை தலைமுழுக்கிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்க. அமைதியா அடக்கமா நம்ம வீட்டோட அடங்கி இருக்கோம். இன்னொரு வார்த்தை பேசுறீங்க, பெத்த அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். சே, உங்களுக்கு ஏன் தான் அப்படி புத்தி போகுது? அவ இந்த குடும்பத்துக்கு என்ன துரோகம் செஞ்சா? அவ வாழ்க்கை கெடுக்க எப்படி நிக்கிறீங்க? இல்ல திரு, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பண்ணதே போதும். அமைதியா இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்ல எங்கேயாவது போயிடுங்க என்று கத்தி விட்டு, யோ அதுக்குதான் அறிவு இல்லைன்னா இப்படி குடும்பமா வந்து உட்காந்து வேடிக்கை பாக்குறீங்களா? போய் வேலையை பாருங்க என்று ஹாலில் இருந்த கூட்டத்தை விரட்டி அடித்தான். சே, நமக்குன்னு வந்து வாச்சது எல்லாம் குறமண்டையா இருக்கு. அவ அங்க இருந்து உயிரெடுக்கிறா, இது இங்க இருந்து உயிரெடுக்குது என்று தாயின் காது படவே திட்டு விட்டு வெளியே போய்விட்டான். 2 தெரு தள்ளி இருக்கும் மதிக்கு விஷயம் பறந்து போனது. அக்கா, அந்த கிளவி பண்ணி வச்சிருக்க வேலையை பாத்தியா என மகேஷ் விஷயம் கூற, அடுத்த நாள் சமையலுக்கு காயை பிரித்து வைத்த மதி, ஓ அவ்வளவுதான் ரியாக்ஷன். மாமியார் பத்தி தெரியுமே. அத்தான் என்ன சொன்னாராம் தெரியுமா? ஓட ஓட அடிச்சிருப்பாரு என தோள்களை உலுக்கி கொண்டு மகனுக்கு சோற்றை அள்ளி கொடுக்க ஆரம்பித்தாள். குறை சொல்ல அவனிடம் 1000 இல்லை, லட்சம் உண்டு. ஆனால் பாராட்ட 10வது உண்டு. அவள் முகம் தவிர ஆசையாக யார் முகமும் இதுவரை பார்த்தது இல்லை. சிகரெட், தண்ணி என 10 பைசா செலவு செய்ய மாட்டான். சம்பளம் வந்ததும் அவளிடம் வந்து அப்படியே கொடுப்பான். அவள் கையில் இருந்துதான் 10 ரூபாய் ஆனாலும் வாங்கி செல்வான். பெரிதாக நண்பர்கள் வட்டாரமும் கிடையாது. வேலை முடிஞ்சா வீட்டில் வந்துதான் விழுவான். அவள் ஆசை ஏது என்று தெரியுமோ தெரியாதோ, பிள்ளைகளின் ஆசையை நிறைவேற்ற என்ன வேணுமானாலும் செய்வான். இதுல 20,000 இருக்கு மகேஷ், அந்த செயினை மீட்டுட்டு வந்துரு. அக்கா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ உன் வேலையை பார்த்தா எப்படி? என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற? அவர் வாழ்க்கை அவர் தான் முடிவெடுக்கணும் என்று எழுப்பி போய்விட்டாள். இருட்டில் கிடைக்காத விளக்கு ஒளி பகலில் கிடைத்து என்ன பயன்? அவள் தேடும் போது கிடைக்காத அன்பும் அக்கறையும் அவள் இல்லாத போது கொடுத்து எதற்கு? அத்தியாயம் 10. திருமணம் முடிந்து 10 வருடத்தில் திரு எதற்கும் கலங்கியதே இல்லை. வீட்டு பிரச்சனை ஒன்றும் அவன் காதுக்கு வரவே செய்யாது. இப்ப காலை கண் விழிக்கும் போது சீனி இல்ல, கரண்ட் பில் கட்டல, மோட்டர் ஓடல திரு என்று தினம் தினம் விடியல் கூட சதி செய்தது. காலை படுக்கைக்கு வரும் தேநீரின் மனம் தேடியது. இரவு திக்காக மதி கைப்பட வரும் மிளகு பால் குடிக்க ஆசை வந்தது. அதை குடித்துவிட்டு அவள் இடையில் உதட்டை துடைக்க பேராவல் வந்தது. சென்னை மேம்பாலத்தில் பைக்கை விட்டுவிட்டு வெகு நேரம் குளிரில் திரு கைகளை கட்டி கொண்டு நின்றான். கடகடவென சத்தம் கேட்டு திரு திரும்பி பார்க்க ஒரு கட்டை வண்டியில் கால் கை இல்லாத புருஷனை வைத்து தள்ளி கொண்டு இடையில் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வறுமையில் வாடும் ஒரு குடும்பத்தை கண்டான். மனம் முழுவதும் வலித்தது. அக்கா நில்லுங்க. என்னையா தம்பி? ஆமா என அருகே ஓடி போனான். எப்படியாச்சு என்று அவரிடம் குத்த வைத்து உட்கார்ந்து கேட்க, ஆக்சிடென்ட் தம்பி, குடும்பம் முழுக்க ஒதுக்கி வச்சிருச்சு. என் பொண்டாட்டி தான் நான் இருக்கே வாங்கன்னு கூட்டிட்டு வந்து கூலி வேலை செஞ்சு என்னை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பாக்குறா. நான் நல்லா இருக்கும்போது ஒரு வாய் சோறு கூட நிம்மதியா திங்க விட்டதில்ல தம்பி. சதா குடிச்சிட்டு அடிப்பேன். ஆனா இப்ப அதை ஒரு நாள் கூட அவ சொல்லி காட்டினது கிடையாது. முகம் சுளிக்காம எனக்கு எல்லாம் செய்யறா. எனக்கு சாமி இருக்கா இல்லையான்னு தெரியாது. இப்ப எனக்கு சாமியே என் பொண்டாட்டி தான். சொர்க்கம் வேற எங்கேயும் இல்ல தம்பி, நம்ம குடும்பத்துக்குள்ள தான் பொண்டாட்டி கிட்டதான் இருக்கு. அது பல ஆண்களுக்கு தெரியறதில்ல. எங்கேயோ சொர்க்கத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி, நிம்மதியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கு. திரும்பி பாரு தம்பி, உன் பொண்டாட்டி உருவத்துல, உன் குடும்ப உருவத்துல அந்த சொர்க்கம் உன் பக்கத்துலதான் இருக்கும். ஒரு கைப்பிடி பாசத்தை கொடுத்தா காலை சுத்தி ஓடுற நாய்க்குட்டியா நம்மளை சுத்தி வருவாங்க. இது எல்லாம் வாழ்க்கையில அடிபட்ட பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. போமா மாமா, பனி விழுது என்று அந்த பெண் மீண்டும் அவன் பாரத்தை சுமந்து கொண்டு போக அப்படியே பைக்கில் சாய்ந்து விட்டான் திரு. அந்த பெண்ணுக்கும் மதிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையே. அவனும் குடும்பத்தை பொறுத்தவரை முடமாகத்தானே இருந்திருக்கிறான். சின்ன தட்டை கூட எடுத்து சிங்கிள் போட வருத்தமாக இருக்குமே. ஆனால் தன் மனைவி அசிங்கப்படாமல் அத்தனை வேலையும் செய்து ஓய்ந்து படுக்கும்போது கூட அவளை தூங்க விடாது தன் இச்சையை தீர்த்து அவள் வியர்வையை கூட ஒரு நாளும் துடைத்து தூங்கு என்று தலையை தடவி கொடுத்தது இல்லையே. வீட்டில் சாவி எங்கே இருக்கிறது? கரண்ட் பில் அட்டை எங்கே இருக்கிறது? எங்கே பால் வாங்குகிறாள்? எங்கிருந்து மளிகை சாமான் வருகிறது? எப்போது போவாள், எப்போது வருவாள்? எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் சொன்னது சரிதான். அவள் இளமையை கொன்று விட்டேன். அவள் சிரிப்பை சிதைத்து விட்டேன். சந்தோஷத்தின் சிறகை உடைத்து விட்டேன். அவளுக்கு என்ன தேவை என்பதையே மறக்கடித்து விட்டேன். உயிரிருந்தும் அவளை மரணிக்க வைத்து விட்டேன்.
கொலை செய்வது குற்றம் என்றால் தன்னை நம்பி எதுவுமே தெரியாமல் இவன் என்னை பார்த்துக் கொள்வான் என்று நினைத்து நம்பிக்கை என்ற ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு கரம் பிடித்த கணவன் அவள் உணர்வுகளை கொல்வதும் கொலைதானே. மதி என்று பல வருடம் கழித்து அவன் திருமதியின் பெயரை சொன்னான். நீ சரிதாண்டி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிப்பியா என்றவனுக்கு நெஞ்சை அடைத்து கொண்டு வர திரு தன் நெஞ்சை பிடித்துக் கொண்டு பைக்கோடு கீழே விழுந்தான். ஐயோ என்னங்க, உங்களை இந்த நிலையில பாப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை விட்டு போயிருக்கவே மாட்டேனே. ஐயா சாமி, கண்ணை திறந்து பாருங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க என ஆம்புலன்ஸில் அவர் அருகே நெஞ்சில் அடித்து விழும் மனைவியின் குரல் கேட்டது. கண்களில் கண்ணீர் மட்டுமே திருவால் வடிக்க முடிந்தது. அவன் உடல் அவளை ஆற தழுவி ஒண்ணுமில்லடி என்று கட்டி அணைத்துக் கொள்ள துடியாய் துடிக்க, ஆனால் அசைய முடியவில்லை. மூக்கில் ஏதோ மாட்டப்பட்டது. மேடம் சத்தம் போடாதீங்க என்று அதட்ட, எவன்டா அது என் பொண்டாடி திட்டுறது, எழும்பி வந்து எட்டி மிதிச்சிடுவேன் என்று கோபம் வேறு திருவுக்கு வந்தது. நடு ரோட்டில் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்த திருவின் போனில் உள்ள மதி நம்பருக்கு போன் போட்டு சொல்ல தூங்க ரெடியானவள் திருவின் நிலை அறிந்து அடுத்த நொடி கதறிக்கொண்டு ஓடி வந்து விட்டாள். நடப்பது காது கேட்கிறது, ஆனால் எழும்பத்தான் அவனால் முடியவில்லை. இம்மா இதுல சைன் போடுங்க. சார் அவருக்கு ஒண்ணும் இல்லையே. பெரிய டாக்டர் பார்த்து சொல்லுவாருமா, சைன் பண்ணுங்க. அப்பா அப்பா என்று அழும் மகன் மகளை கட்டி கொண்டு, அப்போ வந்துடுவாரு, அவருக்கு என்கிட்ட சண்டை போடாம வேலை வாங்காம இருக்க முடியாது, கண்டிப்பா வந்துடுவாரு என்ற மனைவி பேச்சில் அவள் முகத்தில் அத்தனை வலி. மீண்டும் ஒரு முறை உனது அருகில் இடம் கிடைத்தால் இழந்ததை எல்லாம் சரி செய்ய முயற்சி செய்வேன் என் திருமதியை. முதல் பாதியை தொலைத்து விட்டேன், இரண்டாம் பாதியை உனக்காக வாழ ஒரு வாய்ப்பை வரமாக அந்த கடவுளிடம் கேட்டேன் திருமதியே. அவனோ ஏளனமாக சிரிக்கிறான். நீ கேட்காது வாங்கிய வரம் உன் திருமதி என்று தெரியாது விட்டு விட்டேனடி. இப்போது நீதான் என் மீது என்று தெரிந்தும் தூரம் போகிறேனே என்றவன் கைகள் மதியின் கையை விட்டு பிரிந்து ஐசியுவின் அறைக்குள் சென்றது. அவள் கதறும் சத்தம் மட்டும் அவன் இரண்டு காதுகளும் இடைவிடாது கேட்டது. இவளுக்கு நான் என்ன செய்தேன்? அவள் விருப்பம், ஆசை, பாசம் அத்தனையும் கொன்று புதைத்த என்னையும் நேசிக்கிறாளே, பைத்தியக்காரி என்றுதான் சிரிக்க தோன்றியது. அடுத்த நாள் காலை நார்மல் வார்டில் திரு படுக்கையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தான். அதிகரித்த அழுத்தம், மன உளைச்சலின், சரியாக சாப்பிடாதது என எல்லாம் சேர்ந்து உடலை பாதித்து விட்டது. மற்றபடி எதுவும் இல்லை என மருத்துவர் சொன்ன பிறகு கூட அவள் விம்மல் குறையவில்லை. இன்னும் குளிக்காமல் படுக்கையில் படுத்து கிடக்கும் கணவனரியே அவன் காணொலியில் உட்கார்ந்து காலை தடவி கொடுத்து கொண்டு இருந்த மனைவியின் பரிசுத்தத்தை நன்றாக உணர முடிந்தது. இன்னொரு பக்கத்தில் படுக்கையில் தலை சாய்த்து படுத்து கிடந்த குழந்தைகளின் பிஞ்சு விரலின் தொடுகையும் உணர முடிந்தது. ஏமா இந்தாங்க அந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க, முன்னாடி பணத்தை கட்டுங்க. அதற்குள் மகேஷ் வந்து விட, என்னக்கா ராத்திரி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம வந்திருக்க? இல்லடா, பயத்துல எதுவும் தோணல. சரி கொடு, நான் போய் கட்டிட்டு வரேன். இருடா, இது அவருக்கு தெரியாம நான் போட்டு வச்சிருந்த சீட்டு பணம். மகளுக்கு நகை வாங்க வச்சிருந்தேன், அதையே எடுக்கிற, என்கிட்ட காசு இருக்கு. அவரை விட எனக்கு வேற ஒண்ணும் பெருசு இல்லடா, இந்தா கட்டிட்டு வா. அப்படியே அத்தை தனியா இருப்பாங்க, அம்மா வாங்க போய் பாத்துக்க சொல்லு. சரிக்கா. அவர் ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டேன், அதோட மெஸ் மூட சொல்லாத. சாத்தாக்காவை சாப்பாட சரியான டைமுக்கு கொடுக்க சொல்லிடு. பாவம், நம்மளால அவங்க யாரும் பசியா கடந்துடக்கூடாது என எவ்வளவு நேர்த்தியாக நிலைமையை சமாளிக்கிறாள் அவன் திருமதி. அவளையா ஒன்றும் தெரியாத பெண்? வாய் மூடி என மட்டம் தட்டினோம். அப்படி பார்த்தால் நான் தான் பலவீனமானவன். ஒரு மாதம் கூட தனிமையை தாங்க முடியாது சாய்ந்து விட்டேன் என திருவின் மனம் கேலி செய்தது. அவளை நேர்கொண்டு பார்க்க தயக்கம் வந்தது. தவறுகள் அத்தனையும் அவன் பக்கம் என புரிய 10 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது. எனக்காவது இந்த வாய்ப்பு கிடைத்தது, சிலருக்கு இந்த வாய்ப்பே கிடைக்கலையே என்று கெட்டதிலும் நிம்மதிப்பட்டு கொண்டான். மெல்ல கண்களை திருப்பிரிக்க முயல அவன் கண்ணை மறத்தது ஏதோ படலம். கண்ணீர். அதை இமை கூட தாண்டி விடாது ஓடி வந்த மதி தன் முந்தானை கொண்டு துடைத்து விட தன் முகம் முன்னால் மதியை கண்டு மனம் வெம்மியது. இது வேணுமாங்க, பாத்ரூம் கூட்டிட்டு போவா? இத்தனை நாள் பேசிய உதடுகளுக்கு இன்று பேச வார்த்தை இல்லை. அவன் பாரத்தை எத்தனையோ தடவை தாங்கியதாலோ என்னவோ தன் தோள் சுற்றி திரு கையை போட்டுக்கொண்டு, திறந்தே கிடக்கட்டும், தனியா போயிடுவீங்களா? நான் நிக்கவா? போய்க்கிறேன். இல்ல, கீழே விழுந்த கூடாது, நான் நின்னுக்கிறேன் என்று தயங்கிய மனைவியை பார்த்து பெருமூச்சு விட்டான். பூச்சாண்டி போலத்தான் அவளுக்கு தான் இருந்திருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய அன்பு பிறழ்வு! அத்தியாயம் 11. 4 நாள் மருத்துவமனை வாசம். திரு காலை கூட கீழே வைக்கவில்லை, மதி வைக்க விடவில்லை என்பதுதான் உண்மை. அவள் 2 குழந்தைகளையும் பெத்த சமயம் அவள் அருகே இருந்தது கூட அவனுக்கு ஞாபகமில்லை. வேணி வந்து குழந்தை இதுதான் குழந்தை என்று காட்டியதும் சந்தோஷமாக குழந்தையை அணைத்து கொண்டவன் மனைவியிடம் உடம்பு பரவாயில்லையா என்று கேட்டான். அதன் பிறகு அவள் வீட்டுக்கு வந்த பிறகுதான் பார்த்தான்.
ஆனால் அனைத்திலும் தன் மாமியார் வீட்டுக்கு மட்டும் மனைவியை அனுப்ப விடவில்லை. அங்கு வசதி பத்தாது, கொசு கடிக்கும், வீடு சரியில்லை, என் பிள்ளைகளுக்கு ஆகாது, அதனால் என்கிட்டயே வச்சு பார்த்துக்கிறேன் என்று பெரிதாக சொன்னவன் இங்கே வந்து எதையும் பார்க்கவில்லை. 10 நாளிலேயே எழும்பி தன் பிள்ளைகளுக்கு அவள்தான் பால் கலக்கி இரவும் பகலும் 2 குழந்தைகளும் வளர்த்து ஆளாக்கியது. அவன் எருமை மாடு போல குப்புறப்படுத்து நன்றாக தூங்குவான். இடையில் குழந்தை அழுதால், என்ன பண்ணிட்டு இருக்க, குழந்தை அழுதுட்டு இருக்கு, தூக்கிட்டு போ, தூக்கம் கெடுது என்று அதட்டல் வேறு கொடுப்பான். இப்போது அதையெல்லாம் நினைக்கும் பொழுது அன்று சிறிதாக தெரிந்த தவறுகள் எல்லாம் இன்று பெரிதாக தெரிகிறது. எவ்வளவு பெரிய அநீதியை இழந்து விட்டேன். உன்னை என் பாதியாக பார்த்துக் கொள்வேன் என கரம் பிடித்து வந்தேனே, அப்படியா செய்தேன்? வேலைக்காரி கூட ஒரு நாள் விடுப்பு எடுப்பாளே, அதை கூட நான் இவளுக்கு கொடுக்கவில்லையே என பெருமூச்சு விட்டு வீட்டுக்கு போக துணிகளை மடித்து வைத்துக் கொண்டிருந்த மனைவியின் பின்னே கண்களை அலைய விட்டான். என்று திரு கணக்க, என்னங்க ஏதாவது வேணுமா, ஹார்லிக்ஸ் சாத்தி தரவா? உடனே செய்த வேலையை விட்டு விட்டு ஓடி வந்தாள். சாப்பிட்டியா? என்ன, இதுவரை கேட்டு பழகிடாத புது கேள்விக்கு பதில் சொல்ல திணறியது பெண். சாப்பிட்டியான்னு கேட்டேன். பாவமாக விழிக்க, போய் சாப்பிட்டு பிறகு வேலையை பாரு என்றவள் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு உட்கார இடம் தேட அத்தனையிலும் பொருளாக இருந்தது. இங்க உட்காரு, தன் அருகே இடம் காட்டினான். இல்ல, எடுத்து வச்சுட்டு கீழே வச்சுட்டு சாப்பிடவா? பக்கத்துல வந்து உட்காரு. சரிங்க என சாப்பாட்டை பிசைந்தாள். அவள் சாப்பிடும் அழகை முதல் ரசித்தான். என் மனைவி எத்தனை அழகானவள்! அவள் ஒவ்வொரு அவயமும் அழகின் குத்தகை எடுத்தவை. பிஞ்சு விரலில் காயம் கண்டான். அதை சட்டென்று பிடித்து நிறுத்திய திரு, என்னாச்சு, காயமா இருக்கு? காய் வெட்டும் போது நறுக்கிக்கிட்டேன். பார்த்து செய்யக்கூடாதா? பல தடவை பட்டதுதான், பழகிடுச்சு என்று அந்த கையோடு உணவை பிசைய தட்டை வெடுக்கென்று பிடுங்கிட மதி அதிர்வோடு தன் புருஷனை பார்த்தாள். உடம்பு சரியானதும் வேலையை காட்ட ஆரம்பித்துட்டான் எனதான் அவள் உள்மனம் சொல்லி இருக்கும். திருவோ, கைய கழுவிட்டு வா, நான் அள்ளி தரேன் என்று கூற, ஐயோ, என் புருஷனுக்கு பதிலா டாக்டர் யாரையோ மாத்தி அனுப்பிட்டார் போலையே என்றுதான் அவள் கண்களை உருட்டினாள். கைய கழுவிட்டு வா, அள்ளி தரேன். இல்ல பரவாயில்ல. என்ன பரவாயில்ல, பாரு, காயம் ஆழமா இருக்கு, நான் கவனிக்கவே இல்லை, போ. எத்தனையோ நாள் இதை விட பெரிய காயத்தோடு அவன் வீட்டில் வேலை செய்திருக்கிறாளே, என்ன இன்னைக்கு புதுசா பண்றாரு என யோசனையாக கையை கழுவிக்கொண்டு அவன் அருகே அமர்ந்தாள். திருவின் அக்கறை பார்வையெல்லாம் மதிக்கு மகிழ்ச்சி அடைய முடியவில்லை. எப்போது சைத்தான் திரும்பும், இன்னும் என்னென்ன புது பிரச்சனை வருமோ தெரியலையே என்றுதான் பயம் வந்தது. அவனுக்கு உடல்நிலை முடியல என்றதும் எதையும் யோசிக்காது வந்தாச்சு. இன்னும் அந்த உடல் அப்படியே தானே இருக்கு. அடுத்து என்ன முடிவு எடுக்க என எல்லாம் அரசியல் தலைவர் கொடுத்த வாக்குறுதி போல் கிடப்பில் கிடக்க, இது என்னடா புதுசா இருக்கு என்று புலம்பியபடி திரு அருகே அமர, இதுவரை யாருக்கும் அள்ளி கொடுத்து பழக்கமில்லை. சிந்தி சிதறி அவளுக்கு அள்ளி கொடுக்க திருவைத்தான் பார்த்தாள். ஆனால் மதியின் கண்கள் கலங்கி போயிருந்தது. காரமா இருக்கா? என்ற மனைவியின் உதட்டில் ஒட்டி இருந்த உணவை தன் விரல் வைத்து எடுத்தவன் ஏதோ சொல்ல வாய் திறக்க, திரு என வேணி உள்ளே வரவும் மதி அவனை விட்டு நகரப்போக திரு பாட்டென்று அவள் கையை பிடித்து தன் அருகே உட்கார வைத்து, சும்மா இரு, இவ்வளவு நேரம் ஓடிட்டே இருந்தல, கால் வலிக்கும். அப்பாடி, நெஞ்சு வலி வர வைக்காதரா, புதுசு புதுசா பண்றானே, என்ன ஆச்சு இவனுக்கு என்று மதி குழம்பி போய் அவன் அருகே அமர்ந்து கொண்டாள். வேணியின் பின்னால் மகேஷ் தன் தாய் தந்தை திரு குழந்தைகளை அழைத்து கொண்டு வர, என் பிள்ளைய கொல்ல பாத்திரி எவ்வளவு திமுறா உட்கார்ந்துருக்கா, எல்லாம் இவ்வளவுதான் திரு, இவன் நமக்கு ஆகவே மாட்டா, முதல்ல டைவர்ஸ் பண்ணிவள, கண்டம் தாண்டி வந்த கணக்கா இருக்கு, உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன் என வேணியால மதி எப்பொழுதும் போல் அமைதியாக, இது என்ன புதுசா போடுற சண்டையா பலியா, சும்மா போட்டுக்க என்பது போல் அமர்ந்திருக்க, இதுவரை உணர்வில்லாத ஜடமாக வாழ்ந்த ஆண் பொம்மை வரலாற்றிலேயே முதல் முறையாக மனைவிக்கு சாதகமாக வாயை திறந்தது. மா, சும்மா அவளை பேசணும்னு பேசிட்டே இருக்காத, வந்தியா பாத்துட்டு போ, அவளை குறை சொல்லிட்டு தெரியாத, இதுதான் அவளை பேசுறது கடைசி தடவையா இருக்கணும். திரு, நீயா பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன், இதுல போய் உட்காரு, இல்ல எடை பத்தல நினைச்சேன்னா வெளியே போய் உட்காரு, போகும்போது கூட்டிட்டு போறேன், வா மகேஷ் வாங்க என்று மனைவி வீட்டாரை அழைக்க அவர்களே திருவை வித்தியாசமாகத்தான் பார்த்து வைத்தார்கள். மறு வீடு வந்து பண்ணிய அலைப்பறைகள் மறக்குமா? புழுங்குது, சோறு விதை போல இருக்கு, அது இது என்று நொட்டை சொல்லி போவம்மா என காலையிலேயே ஓடி வந்து விட்டான். அத்தனையும் மாப்பிள்ளை முறுக்கு பண்ணியவர் புதிதாக கவனிக்க ஆச்சரியம்தான். சிறிது நேரம் மிக சாதாரணமாக அனைவரிடமும் பேசிவிட்டு தன் பிள்ளைகளோடு திரு பேச ஆரம்பிக்க, அத்த இதுல மாத்திரை இருக்கு, இது மதியம், 10 நாளைக்கு லைட்டா சாப்பாடு கொடுங்க, அடுத்த வாரம் அடுத்த செக்கப்புக்கு கூட்டிட்டு வரணும், கவனமா பாத்துக்கோங்க. மகேஷ் போவோமா?
அம்மு கூட வரியா இல்ல அப்பா கூட இருக்கியா என்று கிளம்ப ரெடியான மதியை பார்த்து இப்போது திருதான் திருதிருத்திருந்தான். எங்க போற? ஏன் வீட்டுக்கு. ஓ வீடா? அப்ப அது அது நீங்க கடன் வாங்கி லோன் போட்டு வாங்கின உங்க வீடு. என்னடி பேசுற? அதான் எல்லாம் சரியாயி போச்சே. என்ன சரியாச்சு என்றாலே பார்க்கலாம். மதி, வேண்டாம், பேசுனா வருத்தம் தான் மிஞ்சும். இப்படியே இருந்துக்கலாம். பாத்தியா திரு, அவ பேசுற பேச்ச என வேணி எடுத்து கொடுக்க, உன்னை அமைதியாருன்னு சொன்னேன் என்று திரு கத்திட, எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? உங்களுக்கு முடியல, நான் கூட மாட துணைக்கு வந்தேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நான் என் வழியில போறேன். சரி போ என்றவன் நடக்க முடியாது பாத்ரூம் நோக்கி போக, இருங்க விழுந்துட போறீங்க என்று மதி போய் அவனை தாங்கி கொண்டாள். புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில் இடையில் போனா தலை போயிடுமே, எனவே அனைவரும் அமைதியாக நின்று கொண்டனர். வேணி புலம்பிக் கொண்டே வெளியே போய் அமர்ந்து கொண்டார். பாத்ரூம் உள்ளே திரு பைப்பை திறந்து விட்டு அமைதியாக நிற்க அவன் முகம் வியர்த்து வடிய மதி பயந்து போய், என்னாச்சுங்க என்று மனைவியை சட்டென்று தாவி அணைத்து கொண்டான். என்னங்க என்னாச்சு? பதிலே சொல்ல முடியவில்லை, இன்னும் இறுக்கி கொண்டான். பயமா இருக்குங்க, என்னங்க ஆச்சு? இதுவரை அவன் அன்பில் ஒரு துளியை கூட கண்டிராதவளுக்கு திருவின் திடீர் அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னங்க? இனிமே என்னை விட்டு போயிடாதடி, செத்தே போவேன் என உடைந்து போய் குலுங்கி அழுத திருவை அதிர்ந்து பார்த்தாள். நீ போனா நான் இல்லைன்னு இப்ப புரிஞ்சுதுடி, போயிடாதடி என்ற புருஷனை பேச்சற்று பார்த்தாள். அன்பை கூட போராடி வாங்கும் சாப கூட்டம் பெண் கூட்டமோ? அத்தியாயம் 12. கணவன் தன்னை இறுக்கி அணைத்து முகம் முழுவதும் முத்தாட அவளோ அவன் தோளை பிடித்து கொண்டு கொழு பொம்மை போல நின்றாள். எப்படி நம்பிக்கை வரும்? திரு எப்போதும் அன்பில் கஞ்சன் தானே. திடீரென்று அவன் வழங்கும் மரியாதை, கொட்டும் அன்பு ஏற்றுக்கொள்ள ஒவ்வாமை வந்தது. வரும் தானே. சூரியன் தெற்கே உதித்தால் ஆச்சரியமாக இருக்குமே. அச்சோ, உலகம் அழிய போகுதோ என பயம் வருமே. அவ்வண்ணமே அவன் மனைவியும் மிரண்டு நின்றாள். அக்கா, ரூம் காலி பண்ணணும் போல, நர்ஸ் வந்து சொல்லிட்டு போறாங்க. மகேஷ் குரலில் தெளிந்த மதி திரு மேலிருந்து தன் கையை எடுத்து விட்டு கதவை திறக்க போக, மதி, ஹா, எதுவுமே சொல்லாம போறியே, என்ன சொல்லணும்? நம்ம வீட்டுக்கு தானே வருவ? இப்போதுதான் தன்னம்பிக்கையாக நிற்க பழகினாள். அதற்குள் மறுபடியும் அன்பு என்னும் மாய விலங்கு போட்டு கட்ட பார்க்கிறானோ? அவருக்கு அடிமை வேலை செய்ய என்னை விட யாரும் சிறந்தவர்கள் இல்லை என்று புரிந்து அகதியாக அழைத்து சென்று 4 சுவற்றுக்குள் திருமதி என்ற கௌரவ ஜெயில் வாழ்க்கையை தந்து விடுவானோ? கடலின் நடுவே கிடந்தது போல தத்தளித்தாள். எந்த பக்கம் போக புரியவில்லை. நான் யோசிக்கணும். வாழ்க்கை அமைதியாக முடிவு எடுக்க கற்றுக் கொடுத்தது. நம்ம வீட்டுல வந்து யோசியேன். அது என் உடம்பு சரியாகிற வரையாது அங்க இரேன். எப்போதும் கெஞ்சி பழகாதவன் இன்று மனைவியிடம் கெஞ்ச இன்னும் தெளிவு வரவில்லை. ஆனால் தெருவின் உடல்நிலையும் அவளை தனியாக எனக்கு என்ன என்று போக துணிவை கொடுக்கவில்லை. மா, மெஸ்ல கூட மாட இருந்துக்கங்க. சரிடி, நீ மருமகனை பாத்துக்க. மகள் தொழிலதிபர் என்பதை விட என் மக புருஷன் கூட இருக்கா, 2 பிள்ளை, நல்லா இருக்கா என சொல்லுவதை தான் எந்த பெற்றோரும் விரும்புவர். அதுதான் பாதி பெண்கள் புகுந்த வீட்டில் ஒடுங்கி கிடக்க காரணமும். பாவம், அவர்கள் நிம்மதியை ஏன் கெடுப்பானே என்ற நல்ல எண்ணம் தான். மகேஷ் வாடகை காரை பிடித்துக் கொண்டு வர வேணி முன்னிருகையில் அமர்ந்து கொண்டார். திரு பின்னால் ஏறி அமர குழந்தைகள் அவன் இரு பக்கமும் உட்கார திரு தள்ளி உட்கார்ந்து அவளுக்கு விஸ்தாரமான இடம் கொடுத்தான். சரிடா, நீ போ, நான் தேவனா போன் போடுறேன். மதி தம்பிக்கு கையை காட்ட திருவும் வேகமாக அவனுக்கு கையசைத்தான். எங்க பொண்டாட்டி யாரும் கூட்டிட்டு போயிடுவாங்களோ என்ற பயம்தான். வீடு குப்பை குளமாக கிடந்தது. என்ன இப்படி இருக்கு என மதி பழக்க தோஷத்தில் குனிந்து குப்பையை எடுக்க போக வேணி சாவகாசமாக சோஃபாவில் அமர்ந்து, ஒரு கப்பு காப்பி போட்டு எடுத்துட்டு வா, நாக்கு நமனமன் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல உன் தம்பி வாங்கி தந்த பாலை குடிச்சதுல இருந்து இப்படித்தான் இருக்கு. மதி அமைதியாக கையை கட்டி கொண்டு நிற்க, என்னடி உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், போய் எடுத்துட்டு வா. மதி திரும்பி திருவை பார்க்க அதற்குள் அவன் தாயை திட்ட ஆரம்பித்து விட்டான். உனக்கு தேவனா நீ போட்டு குடி, நல்லா தானே இருக்க. அடுத்த வீட்டுக்காரி கூட ஊர்க்கதை பேசும்போது தெரியலையா? போய் போடு. மதியோ தோலை குலுக்கி கொண்டு அறைக்குள் போய் குளிக்க ரெடியாக, அம்மோ, தம்பியை கூட்டிட்டு போய் விளையாடு, நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன் என திரு குழந்தைகளை அனுப்பி வைத்து விட்டு மனைவி பின்னால் ஓடினான். வேற என்ன செய்ய? அவ ஒழுங்கா இருக்கும்போது இறக்கையை பிச்சு பச்சடி போட்டாச்சு. இனி அவள் பின் ஓடினால் தானே வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். சரிப்பா என்று ஓடும் தகப்பனை பார்த்த பிள்ளைகள் முகத்தில் அப்பாடா, அம்மா அப்பா சேர்ந்தாச்சு என்ற நிம்மதி தெரிந்தது. மதி அதையும் கவனிக்கத்தான் செய்தாள். தங்கள் அறைக்குள் திருமண போட்டோ பெட்டுக்கு எதிரே அழகாக தொங்கியது. அதையும் ஒரு பார்வை பார்த்து கொண்டே பீரோவை திறந்து நைட்டி எடுத்து விட்டு திரும்ப திரு எடுப்பது போல் நின்றான். என்ன, ஏதாவது வேணுமா? தலையை சொரிந்தான். என்ன வேணும்?
மன்னிப்பு. குளிக்கணும், குளிச்சுட்டு வந்து சாப்பாடு செஞ்சு தரவா என அவனை தாண்டி குளிரறை போக, மதி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலையே. பதில் இல்லைன்னு அர்த்தம். மதி கதவை மூடி உள்ளே போய் குளிக்க ஆரம்பித்து விட பெருமூச்சு விட்டு கட்டிலில் சாய்ந்தான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போகுமா, இல்ல பட்ட வழிதான் குறைஞ்சு போகுமா? சாரியா சாரி. யாருக்கு வேணும் ஒரு சாரி? என்னமோ கொலை குத்த பண்ணது போல நிக்க வச்சு பேசினாரு. இப்ப ரொம்ப தான் நல்லவர் வேஷம் போடுறாரு. எங்க இவ தனியா போயிடுவாளோ, எங்க போனாலும் நம்ம காலுக்கு வருவான்னு காத்திருந்திருப்பாரு. இப்ப நான் தனியா நின்னதும் முதலுக்கே மோசமாயிடும்னு வந்து மன்னிப்பு கேட்டு பூட்டு போட பாக்குறாரு. 10 நாள் கூட அவர் வாய் அடைக்க முடியாது. எனக்கு தேவையா? ஒரு தடவை பட்டதே போதும் என மதி குளிக்க குளிக்க புலம்பிக் கொண்டே குளித்து முடித்து மறக்காத உள்ளேயே ஆடையை மாற்றிக்கொண்டாள். ஏதோ அந்நிய உணர்வை கொடுத்து விட்டது அந்த வீடு. நான் எனது என் வீடு என்ற எண்ணம் போய் அவன் அவனது அவன் வீடு என்று பிரித்து பேச வைத்து விட்டது அவன் வீசிய வார்த்தைகள். குளித்து தலையை துவட்டி கொண்டு மதி வெளியே வர அவள் வருகைக்கு தான் காத்திருக்கிறான் என ஆவலாக வாசல் பார்த்து அமர்ந்திருப்பது புரிந்தது. உள்ளேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா? ஈரமா இருக்குமே. அவனுக்கு அதட்டியே பேசி பழக்கம். கொஞ்சமும் வரல, குலையும் வரல. தடுமாறி தொலைத்தான். என்ன இது, புது பொண்டாட்டி போல தடுமாறிட்டு கிடக்கேன். அவனுக்கே அவனை நினைத்து வெக்கமாகி போனது. அவளோ இவனுக்கு ஏதோ ஆகி போனது போல என திருவை ஒரு மாதிரி பார்த்து கொண்டே கதவை திறந்து வெளியே போய்விட அன்பை எப்படி கொடுக்கணும் என புரியாத கணவனாக விழித்தான். இரவு எப்போடா வரும் என நகத்தை கடித்தான். புது கணவன் போல அவளோடு கூட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அவ கூட நிறைய பேசணுமே. முழிச்சு இருப்பாளா? முதல்ல மூஞ்சி கொடுத்து பேசுவாளா? அவளை சுற்றிய சிந்தனை இருந்தது. சோஃபாவில் சாய்ந்து உட்கார்ந்து மதி அங்கும் இங்கும் சேலை இடுப்பில் சொருகிக் கொண்டு வேலை செய்வதை மெய் மறந்து பார்த்தான். அவள் காதில் ஒரு பக்கம் போன் வேறு. டிடிஎஸ் கம்பெனிக்கு 20 வெஜ் 20 நான்வெஜ்கா. அப்புறம் பேங்க் மேனேஜர் மீன் சாப்பிட மாட்டாரு, அதையும் மறந்துடாம கொடுங்க. பாக்கி 2000 பல்ராம் அண்ணன் தரணும். அதை வாங்கி காய்கறி கடைக்கு கொடுங்க, மீதிய பேங்க்ல போட்டுருங்க என வீட்டை துடைத்துக் கொண்டே மதி வேலையை கவனமாக இருந்தாள். இனி என்ன முடிவு எடுத்தாலும் தன் சுய காலில் நிற்பதை விடப்போவது இல்லை என்று தெல்ல தெளிவாக இருந்தாள். அம்மு, டிவி பார்த்தது போதும், போய் தூங்கு. நீங்க சாப்பிடுறீங்களா? தோசை போடவா? தன் அத்தையிடம் மட்டும் பேச்சே இல்லை. 2 போதும். மதி கிச்சன் உள்ளே போக திருவும் அவளோடு நுழைந்தான். மதி தோசையை சுட சுட அவள் அருகே நின்று கொள்ள, நீங்க போய் உட்காருங்க, கொண்டு வரேன். அவளுக்கே சங்கோஜமாக இருந்தது. இல்ல, தனியா இருக்க போரிங்கா இருக்கு, உன்கிட்டயே நிக்கிறேனே, நீ தோசை போடு. ஓ, நொய்யு நொய்யின்னு பேசாத, தனியா கொஞ்ச நேரம் டிவி பார்க்க விடு என்ன சொன்ன வாயா இது என மதி சிரித்து கொண்டவள் தோசையை அவன் கையில் கொடுக்க ஒரு வில்லையை பிய்த்து அவள் வாய் அருகே நீட்டினார். அதை வாங்காத முகத்தை திருப்பிய மதி, ஏன் புதுசு புதுசா பண்றீங்க? நீங்களா இருங்க பிளீஸ். அவள் நிராகரிப்பு திருவுக்கு வலித்தது. அவளுக்கு இந்த 10 வருடம் எப்படி வலித்திருக்கும் என புரிந்தது. அவளை தொல்லை செய்யாது தள்ளி நின்று கொண்டவன் சாப்பிட மனம் இல்லாது வைத்துவிட, இது புதுவித கொடுமைப்படுத்தலாம், சாப்பிடுங்க, நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. சரி சாப்பிடுறேன், ஆனா நைட்டும் கூட நிறைய பேசணும், தூங்கிடாத. என்றவளுக்கு என்னதான் பேசுறான் என்று பார்ப்போமே. சலித்து கொண்டு வேலையை முடித்து அறைக்குள் வர மணி 12. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? அவளுக்காக முழித்திருந்து டயர்டாகி திரு குட்டி தூக்கமே போட்டு விட்டான். நேக்காக பிள்ளைகளை தாய் அறைக்கு அனுப்பி வைத்து விட்டான். பேச தொந்தரவாக இருந்து விடக்கூடாதே. எப்போதும் இவ்வளவு நேரம் கழிச்சுதானே படுக்க வருவேன், இன்னைக்கு என்ன புதுசா கேக்குறீங்க என மதி முகத்தை கழுவி துடைத்து விட்டு பாயை எடுத்து தரையில் விரித்தாள். பேசணும்னு சொன்னேனே மதி. பேசுங்க. கீழே படுக்கிற, மேல உங்களுக்கு தொல்லையா இருக்கும், கீழே படுத்துக்கிறேன். சரி, நான் கீழே வரேன், எனக்கு உன்கிட்ட நிறைய பேசணும் என்று திரு இறங்கி வந்து அவள் அருகே படுத்தான். பேச என்ன இருக்கு என்பதில் தொடங்குவதுதானே குடும்ப பிணக்குகளின் ஆரம்ப கட்டம். இணையோடு வற்றாத பேசும்போது அங்கே அன்பு பஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்காது. மனங்கள் இடம் மாறும், அன்புக்கு எல்லைக்கோடு இருக்காது. இதழ்கள் பேசினா காதலை இதயம் அறிந்திட முடியாது. பேசினால் தீராதது எதுவும் இல்லை. அத்தியாயம் 13. மதி. மதி, தூங்கிட்டியா? அவள் தூங்கவில்லை என்று தெரியும், ஆனாலும் பேச்சை தொடங்க வேணுமே. இல்ல, சொல்லுங்க. அவனுக்கு முதுகு காட்டி படுத்து கொண்டாள். முகம் பார்த்து மணிக்கணக்காக பேச வேண்டும் என்ற ஆசை எல்லாம் இப்போது இல்லை. இந்த பக்கம் திரும்பி படுடி, பேசுங்க. அதுக்கு எதுக்கு நான் திரும்பணும்? நீ இப்படி ஒட்டாம பேசுறது ஒரு மாதிரி இருக்கு மதி. என் பேர் மதினி, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது என்று விரக்தியாக சிரித்தாள். அவளை வலுக்கட்டாயமாக திருப்பி போட்ட திரு மறுபடியும் திரும்ப போனவளை கை வைத்து அனவாக பிடித்து கொண்டான். என்ன தோணுதோ பேசுடி மதி. திட்டணுமா திட்டு, அடிக்கணுமா அடிச்சிடு, வாங்கிக்கிறேன்.
பட் பேசாம முகத்தை மட்டும் திருப்பாத. ஒரு நாளைக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காங்க. அன்னைக்கு தெரியாம அந்த வார்த்தை வந்துருச்சுடி. தெரிஞ்சே வந்தாலும் நான் என்ன செய்ய முடியும்? என்னடி ஏதோ போல பேசுற? என் வாழ்க்கையே போச்சு. 10 வருஷம் கனவை மட்டும் சுமந்து சுமந்து பேசினா மட்டும் திரும்பவா கிடைச்சிட போகுது? மதி, பிச்சை எடுத்திருக்கீங்களா? இல்ல பிச்சை எடுக்க எனக்காவது தோணி இருக்கா என்று மதி எழும்பி அமர்ந்தாள். சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். நான் பிச்சை எடுத்திருக்கேன். கொஞ்சமாவது அன்பு பிச்சை இந்த வீட்டுல கொடுங்கன்னு. அந்த ஊம காயங்களோட வலி உங்களுக்கு தெரியுமா? அமைதியாக திரு மனைவி முகத்தை பார்த்தான். வலி வலி வலி, தீராத வலி, அது மட்டும்தான் தெரிந்தது. பொண்டாட்டினா என்னங்க அர்த்தம்? சம்பாதிக்கிற காசை நாய்க்கு போடுறது போல போட்டு 4 சேலை சோறு அதை கொடுத்தா வாய் அடைச்சு வீட்டுல மூளையில போடுறதுக்கு பேரா பொண்டாட்டி? அது தெரிஞ்சிருந்தா கல்யாணமே வேணாம் சாமின்னு ஓடி இருப்பேன். அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விபச்சாரம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் திருமணம்னு நினைக்கிறேன். ஒரு தாலியை மட்டும் கட்டி பொண்டாட்டியோட உணர்வுகளையே ஆசையை கொண்டு புதைக்கிற ஒரு சமுதாய ஒடுக்குமுறைக்கு பேர் தான் கணவன் மனைவி உறவுங்கிறது. எல்லாருக்கும் அப்படிதான் தோணுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை. கட்டுப்பாடுகள், கடமைகள், விதிகள் எல்லாம் ஆண்களுக்கு இல்ல. அத்தனையும் ஒண்ணு விடாம நாங்க தான் பின்பற்றணும். கேட்டா நாங்க ஆம்பளை என்ன வேணாலும் செய்வோம், நீதான் குடும்பத்தை தாங்கி பிடிக்கணும்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க உங்க இஷ்டம் போல போவீங்க வருவீங்க. உங்களை கேள்வி கேட்க ஆளே கிடையாது. ஏன் கூத்தியா கூட வச்சா கூட நாங்க அதை கண்டு காணாம போயிடணும். ஏன்னா நீங்க ஆம்பளை இல்ல, உங்களுக்கு மீசை இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, சம்பாதிக்கிறீங்க. அப்ப அந்த பவுசு இருக்கத்தானே செய்யும். அது கேள்வி கேட்டா எங்களுக்கு வாலாவட்டின் பேர் வந்துடும் இல்ல. குழந்தைங்களோட நடு ரோட்ல நிக்கணும். அதுவும் இல்லையா பெத்தவங்க வீட்டுல சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். சோ பேச முடியாது, பேசக்கூடாது. இதுக்கு பேரு கல்யாண வாழ்க்கை. நல்லா இருக்குல்ல? சரி, எல்லாத்தையும் விட்டுருவோம். எனக்கு என்ன பிடிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? திரு 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 வென்று மொழித்தான். தெரிந்தால் தானே பதில் சொல்ல. அதையும் விட்டுடுவோம். என் பிறந்த நாள் எப்போன்னு தெரியுமா? ஏன் தெரியணும்? நான் எல்லாம் பிறந்ததே வேஸ்ட்னு சொல்லக்கூடிய ஆள் தானே நீங்க. மதி, இருங்க, பேசணும்னு சொன்னீங்கல்ல. பேசுனா இப்படித்தான் பேசுவேன். பேசவா இல்ல சத்தம் எல்லாம் படுத்துக்கவா? பேசு. என் பிறந்த நாள் தெரியாது, எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு என்ன வேணும் எதுவும் தெரியாது. ஆனா நீங்க புருஷன், உங்க கூட தான் வாழணும், வாழ்ந்தே ஆகணும். இல்ல எனக்கு விபச்சாரப்பட்ட கட்டிடுவீங்களே. அவளுக்கு ஒரு புருஷன் போதலையா, ஏகப்பட்ட பேரு இலவசமா தருவாங்களே. அதுக்கு பயந்து பயந்து சமுதாயத்துக்கு கூட உங்க கூட போராடணும் இல்லையோ என் கூடயே போராடிட்டு இருக்கேன். எல்லா ஆம்பளைங்களையும் நான் குறை சொல்ல மாட்டேன். என் கண்ணு முன்னாடி என் அப்பா இருக்காரு, என் தம்பி இருக்கான். எது செய்யணும்னாலும் தான் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யறேன்னு இன்னைக்கு வரைக்கும் செய்யத்தான் செய்யறாங்க. அவங்க எல்லாம் அத்தி பூத்தார் போல அங்கேயும் இங்கேயும் இருப்பாங்க போல. எனக்கு வாய்க்கல. உங்க அம்மாக்கு வலிக்கும், உங்க குழந்தைகளுக்கு வலிக்கும்னு உங்க ரத்தத்தை பங்கு போட்ட எல்லாருக்கும் யோசிச்சிங்களே. உங்களுக்காக உயிரை கொடுத்து 2 பிள்ளைல பெத்த எடுத்தனே, எனக்காவது அவளுக்கும் வலிக்கும்னு இந்த வாயால சொல்லியிருப்பீங்களா? இந்த ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா கூட எல்லா வழிகளையும் உங்களுக்காக தாங்கியிருப்பேன். அந்த வார்த்தை கூட பஞ்சமாகி போனேனானா? என கதற மனைவிக்கு கை மாறி எப்படி செய்ய மிரண்டான் திரு. பேசி இருக்கலாமே, இத சொல்லி இருக்கலாமே நீங்க கேட்கலாம். என்னைக்கு என் பதிலோ பேச்சோ உங்க காதுல விழுந்தது? சொன்னா மட்டும் மாறி இருக்குமா? திமிரா பேசுறேன்னு அப்பவே என்ன அடிச்சு விரட்டி இருப்பீங்க. என் கனவு ஆசையெல்லாம் லேடி அம்பானி ஆகணும், அதானி ஆகணும்ன்றது இல்லைங்க. வாழ்ற வீட்டுல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஆசைதான் என் அதிகபட்ச ஆசையே. உனக்கு என்ன தெரியும்? சும்மா இரு. உன் வயசு என்ன? எனக்கு புத்தி சொல்றியா? அமைதியாயிரு. நீ என்ன மேதாவியா? மூடிட்டு உள்ள போ. இந்த வார்த்தைங்க எல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் வார்த்தை. ஆனா எங்களுக்கு அது தன்னம்பிக்கைய, சுய மரியாதைய தற்கொலை பண்ண வைக்கிற வார்த்தைகள்னு உங்களுக்கு ஏன் புரியல? மன்னிச்சிடுமதி. மன்னிப்பு யாருக்கு வேணும்? உங்க மன்னிப்பு அந்த இழந்த என் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்குமா, இல்ல செத்து போன என் இளமைய தளிர் விட வைக்குமா? அவன் பெருமூச்சு விட்டான். நீ மட்டுமா இதெல்லாம் அனுபவிக்கிற? எல்லா குடும்பமும் இப்படிதான் நீங்க கேட்கலாம். எனக்கு வாழ்க்கையில பாதி தருணத்துல இருந்தாவது காது கொடுத்து கேட்க நீங்க தயாரானீங்க. பாதி பேத்துக்கு சாகு வர இந்த வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, வீட்டுல இருக்கிற எனக்கு மட்டும்தான் இப்படி போலன்னு நினைச்சா வேலைக்கு போற பொண்ணுங்க பொழப்பு எங்களை விட கேவலம். காலையில 5 மணிக்கு எழும்பி உங்களுக்கு சோத்தையும் வடிச்சு கொட்டி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கும் அனுப்பி வேலைக்கு கிளம்பி பஸ்ல போகும்போது நான் இங்க உரசுது. அதையும் சமாளிச்சு வேலைக்கு போனா முதலாளி என்னமோ அவன் பொண்டாட்டி மாதிரி மேல இருந்து கீழே வர உத்து உத்து பார்த்து அதையும் சமாளிச்சு வேலையும் பார்த்து சம்பளத்தை கொண்டு வந்து புருஷன் கையில கொடுத்தா அவனை விட கூட சம்பளம்னா உனக்கு பெருமை வந்துருச்சுன்னு சொல்லுவான். அதை விட குறைவுனா இந்த சம்பளத்தை தான் இவ்வளவு மினிக்கிட்டு போனேன்னு அதுக்கும் மட்டமா பேசுவான். சரி, என்ன தாண்டா பண்றதுன்னு போனை எடுத்து கொஞ்ச நேரம் நிம்மதியா பாக்கலான்னு போனை நோடுனா
அவன் பொண்டாட்டிக்கு ஹாய் பாய் சொல்றதுக்கு வாய் வலிக்கும். சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டான். ஆனா மெசஞ்சரை திறந்தா ஹலோ செல்லம், குட்டி, சாப்பிட்டியா, தூங்குனியான்னு 1000 நல்லா விசாரிப்பு. அடே, அதை கேட்க ஆள் இருந்தா நான் ஏன்டா இங்க வந்து நாயா சுத்த போறேன்னு தலையில அடிச்சுக்கிட்டு சுதாரிச்சா அதை கடந்து போயிடலாம். இல்ல அவன் சொல்ற அன்பு வார்த்தைக்கு மயங்கி போனா வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சு போகுது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஒரே காரணம், அன்பு பற்றாக்குறை. யாராவது ஒருத்தர் அந்த அன்பை ஈடு செய்ய கிடைச்சா எங்களோட கண்ணீர் வீணா நிலத்துல சிந்தாது. அந்த அன்பை கொடுக்க அவ்வளவு சட்டத்திட்ட இருக்கு போல. திரு தலை குனிந்து விட்டான். நீங்க ஆணுன்னு சொல்லி மார்த்தட்டணும்னா அதுக்கு நாங்க எங்களை விலையா கொடுக்கணும். எங்க பெண்மையோட கருவறைய வாடகைக்கு உங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் நீங்க ஆணுன்னு மீசையை முறுக்கி விட முடியும். 1 மாசம் கூட உங்களால ஒரு பெண் துணை இல்லாம இருக்க முடியல, சாஞ்சிட்டீங்க. ஆனா 10 வருஷம் பேருக்கு தான் நீங்க எனக்கு புருஷனா இருந்திருக்கீங்க. அப்போ நீங்க பெருசா இல்ல நாங்க பெருசா? ஒரு குடும்பத்தை சமாளிக்க உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நாங்க எங்க குடும்பத்தையும் சமாளிக்கணும், அண்ணன் தம்பிக்கிட்டையும் உங்களை விட்டு கொடுக்காம புகுந்த வீட்டையும் கேவலப்படுத்தாம அதையும் தூக்கி பிடிக்கணும், அங்கேயும் சமாளிக்கணும், குழந்தைங்களையும் பார்க்கணும். வீட்டுல எதையும் குறை வச்சிடக்கூடாது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அக்கடான்னு வந்து படுக்க வந்தா கைய வந்து மேல போடுவீங்க. உங்க ஆசைக்கு தீனி போடலன்னா அதுக்கும் ஒரு தர்க்கம். பென மாதிரி கிடக்க வேண்டியதுதான். காதல் படங்கள், நாடகம், நாவலெல்லாம் வாசிக்கும் போது இப்படித்தான் வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சு ஏமாந்து போய் பல பெண்கள் வாழ்க்கை இழந்து நிக்கிறோம். இப்ப வர அன்பா ஒரு முத்தத்துக்கு ஏங்கி போய் தான் நான் இருக்கேன். நீங்க 1 மணி நேரம் என் மேல படுத்து சுகம் தந்தாலும் அது என் உடம்பையோ மனசையோ திருப்திப்படுத்துமா? காதல்ன்ற வார்த்தையும் காமன்ற வார்த்தையும் அருவருப்பாதான் இருக்கு. ஆசையா அணைக்க கூட வரலங்க. ஏங்கி ஏங்கி அழுத மதியை தயங்கி அணைத்து தன் தோளில் போட்டுக்கொள்ள அவனை அண்ணாந்து பார்த்த மதி, நான் தப்பா பேசி இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஏதோ என் மனசுல கிடந்த உறுத்தல சொல்லிட்டேன். சச்சா இல்லடி என்றவன் கண்களில் அவளுக்காக ஒரு துளி கண்ணீர். அதுவே சொன்னது, இதுவரை நீ என்னை தாங்கினாய், இனி நான் உன்னை தாங்குவேன் என்று. அத்தியாயம் 14. மனதின் வழிகளை கொட்டிவிட்ட காரணத்தால் ஏங்கி ஏங்கி மூச்செடுக்க அவளிடம் எந்த பதிலும் சொல்லாது திரு தட்டி கொடுக்க, ஒன்னும் தேவையில்ல போடா என்று தட்டி விட்டு விட்டு திரும்பி படுத்துக்கொள்ள, சிரித்து கொண்டே திரு அவளை நெருங்கி படுக்க அவள் விலகி படுக்க, யார் சொன்னது 40 காதல் தொலைந்து போகும் என? காதல் எதுவென கண்டவன் வாழ்க்கையில் 70 கூட காதல் இலைகள் எல்லாம் முதிராத பச்சை மரமாகத்தான் இருக்கும். இது நாள் வரை காதல் இலக்கண விதி எது என்று தெரியாது வாழ்க்கையை தொலைத்து விட்டான். இனி தொலைப்பானா? மதியை வலுக்கட்டாயமாக தூக்க, நெஞ்சு பிடிச்சுக்காமுங்க, ரொம்ப அக்கறைத்தான், இப்பதான் போடான்னு திட்டுன. அவளை தூக்கி கொண்டு படுக்கையில் போட்டு திருவும் அருகே படுத்து கொண்டு அவளை தூக்கி தன் மார்பில் போட்டு மதி தலையை தடவி கொடுக்க அவள் கண்ணீர் அவன் இதயத்தை தொட்டது. தூங்கு, நாளைக்கு விடியல் உனக்கானதா இருக்கும். ஒரு வாய்ப்பு கொடு, வாழ அல்ல காதலிக்க என்ற புருஷனை அண்ணாந்து பார்க்க, உன் கடந்த கால வாழ்க்கையை என்னால சீரமைக்க முடியாதுடி. அதுக்கு மன்னிப்பு மட்டும்தான் அதிகபட்சமா கேட்க முடியும். ஆனா இனி உள்ள வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகலாம். நம்பு, நம்பி வாய்ப்பு தாயேன். பாப்போம் பாப்போம் என்னதான் கம்பு சுத்துறான்னு. பார்க்கத்தானே போற, இப்ப படுத்து தூங்கு என அவளுக்கும் போர்வையை போர்த்து விட்டவன் அவளை அவன் கையணைப்பில் வைத்துக் கொள்ள அந்த இடம் தானே அவள் கேட்டது. சிறிது நேரம் அவன் முகத்தையே பார்த்து கொண்ட மதி 10 வருடம் கழித்து தன்னை மறந்து தூங்க ஆசையில் மோகத்தில் உடல் சுகத்துக்காக எத்தனையோ நாள் முத்தம் கொடுத்திருக்கிறான். ஆனால் காதலாக ஒரு நாள் கூட முத்தம் கொடுத்த ஞாபகம் இல்லை. அவனை பொறுத்தவரை இதுதான் முதல் முத்தம் என அவள் நெற்றியில் முத்தம் கொடுக்க அழகாய் அவன் வெற்று மார்பில் சுருண்டு படுத்துக் கொண்டாள். கை நீட்டி அடிச்சா மட்டும் தாண்டி வன்முறை நினைச்சேன். ஆனா மனைவியோட உணர்வுகளையும் தன்னம்பிக்கையும் சுயத்தை இழக்க வைக்கிறது ஒரு வகை வன்முறை தான் இப்பதான் புரியுதுடி. நாளை எனக்கும் புது விடியல் தான் என அவளை இறுக்கி அணைத்து கொண்டு தூங்க ஆரம்பித்தான். நாளைக்கு வேலை இருக்கே, பாஸ் என்ன சொல்லுவான், லோன் அடைக்கணும் என எப்போதும் 1000 சிந்தனையோடும் அவன் மூளையில். ஆனால் அவள் ஸ்பரிசம் எதையும் இன்றி ஞாபகப்படுத்தவில்லை. நிம்மதியாக தூங்கினான். காலையில் கொட்டாவி விட்டு கொண்டே மதி கண்களை திறக்க காஃபி என்று அவள் முன்னால் திரு காஃபி கப்போடு நிற்க, ஐயே என்ன இது, நான் இதெல்லாம் கேட்கவே இல்லையே. அதுவும் காதல சேர்த்திதான் திருமதி. அது என்ன புதுசா திருமதி? திருவின் மதி, அதத்தான் அப்படி சொன்னேன். குடி, இல்ல முகத்தை கழுவிட்டு வரவா? இத்தனை நாள் நான் இப்படி தாண்டி குடிச்சேன், சும்மா குடி என அவள் கையை பிடித்து காஃபியை கொடுக்க குழந்தைகளை பள்ளிக்கு கிளப்பி விட்டு கொண்டு இருந்த திருவை கண்ணுமிக்காது பார்த்து கொண்டே காஃபியை உறிஞ்சினாள். தொண்டைக்கு இதமாக, மனதுக்கு புத்துணர்ச்சி தந்தது. அதில் உள்ள இனிப்பு அவளை தித்திக்க செய்யவில்லை, கணவன் கொடுத்த அன்பு தித்திக்க வைத்தது.
எனக்கு சமையலெல்லாம் சுட்டு போட்டாலும் வராதுடி, ஆனா பழக ட்ரை பண்றேன். அவள் குடித்து முடித்த காஃபி கப்பை வாங்கி கொள்ள தயங்கிய மதி நேராக அவனை பார்த்து, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லு, என்ன? இல்ல மெஸ்ஸ பத்தி. நானும் சொல்லணும்னு நினைச்சேன், மெஸ்ஸ மூடிடு என்றதும் இவ்வளவு நேரம் இருந்த இதம் போய் மதி பல்லை கடிக்க, ஐயா தப்பா சொல்லலடி, இங்க இருந்து அங்க போக உனக்கு கஷ்டம். நம்ம பிளாட் பக்கத்துலயே ஒரு 2 சென்ட் இடம் விற்பனைக்கு இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, இருக்கிற காசெல்லாம் பரட்டி போட்டு அந்த இடத்த வாங்கி ஒரு ஷெட்டு போட்டு தந்துடுறேன். நீ அங்கேயே மெஸ்ஸ நடத்திக்கோ, கொஞ்சம் பெரிய அளவுல நடத்த வசதியா இருக்கும்ல. இத்தனை வருடத்தில் இன்றுதான் அவனை உண்மையாக பிடித்தது. தன்னை மதிக்கிறான், தன் கனவுகளை மதிக்கிறான். வேறென்ன மகிழ்ச்சி அவன் தந்துவிட முடியும்? அப்புறம் ஸ்கூட்டி ஒன்னு ஆர்டர் போட்டிருக்கேன் மதி, முன்பணம் நான் கொடுத்துட்டேன். மாசம் மாசம் டியூ நீயே கட்டிடு. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு லோன் வேற இருக்கு, அது இதுன்னு போட்டேன்னு உனக்கே தெரியும். அதுக்கு மேல இழுக்க முடியாது. குடும்பத்தின் பாரத்தை இருவருமே சுமக்க தயாராகினர். திருமணம் என்பதன் பொருள் இரு மனங்களின் சங்கமம். இரட்டை மாட்டு வண்டியில் ஜோடி மாடுகள் ஒன்று போல கால் எடுத்து வைத்தால்தான் பயணம் செய்ய வேண்டிய இலக்கை அடைய முடியும். அதே போல் கணவனும் மனைவியும் ஒன்று போல குடும்பத்தை நடத்தி கொண்டு போனால்தான் குடும்பம் என்னும் கப்பலை கவிழ்காமல் ஓட்ட முடியும். இந்த சாராம்சம் இப்போதுதான் அவனுக்கே புரிந்தது போல. மொத்த பாரத்தையும் தன் தலையில் நேற்று வரை சுமந்தவன் இன்றுதான் அதை பங்கு போட்டுக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறான். துணையாள் என்பவள் இன்பத்தில் மட்டுமல்ல, இயலாமையிலும் துன்பத்திலும் கூடவே இருந்து அவனுக்கு ஆசானாக தோழியாக தோள் கொடுப்பவள் தானே நல்ல துணையாள். சரிங்க என கொண்டை போட்டு கொண்டை எலும்பிட, அவ்வளவுதான் அடி, வேற என்ன வேணும் என்று மதி கண்களை உருட்ட, ஒண்ணு இல்ல போ என்று அவள் உதட்டை ஏக்கமாக பார்த்து கொண்டே திரும்பிட, என்னங்க என்ன என்று திரும்பிய திரு கன்னத்தில் ஜில் என்று முத்தம் வைத்துவிட்டு மதி குளியறையில் உள்ளே ஓடி மறைய, ஏ என்று உல்லாசமாக சிரித்தவன், எப்படி வெளியே தானடி வருவ, அப்போ இருக்குடி என்று சிரித்து கொண்டே வெளியே போனான். 1ஆம் அத்தியாயம் எழுத தெரியாது கிறுக்கி விட்டான். இனி வரும் அத்தியாயம் ரசித்து ரசித்து எழுதுவான். அத்தியாயம் 15. இதோ 2 வாரம் கடந்து விட்டது. காலையில் திரு வேலைக்கு கிளம்பி போன பிறகு மதி மெஸ்ஸுக்கு போவாள். அங்கே போய் வேலையை முடித்து சாப்பாட்டை ஸ்கூட்டியில் வைத்து கொடுத்து விட்டு மாலை வருவாள். திரு வேலை முடிந்து வந்த பிறகு இருவரும் கூடையை தூக்கி கொண்டு மார்க்கெட் அப்படியே பொடி நடையாக போய் அடுத்த நாள் மெஸ்ஸுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி கொண்டு வருவார்கள். நிறைய பேசினர். வாழ்க்கை, அரசியல், சமுதாயம் என. மதிக்கு இவ்வளவு தெரியும் என்றே இப்போதுதான் திருவுக்கு தெரிந்தது. நாடு ஒரு கலெக்டர் இறந்துருச்சே, என்ன கிண்டலா? உண்மைதாண்டி, எனக்கு அரசியல் விளையாட்டு பத்தி கொஞ்சம் தெரியும், ஆனா உனக்கு எல்லா துறையும் அத்துப்படி. சூப்பர், கீப் இட் அப் மை திருமதி. சி போங்க என்று அவள் வெக்கப்பட்ட தருணம் அழகியலில் ஒரு வகை. பூ வேணுமா மதி? அது என்ன வேணுமா? வாங்கி தந்தா வைக்கிறதானே? இல்ல, வாங்கி தரது பிரச்சனை இல்ல, வாசம் தூங்க விடாதடி. ஏன்? சும்மா வழிந்தான். ஒரு நாள் கூட அவள் விருப்பம் இல்லாது தொடக்கூடாது என முடிவு எடுத்து விலகியே இருந்தான். பூவுக்கும் பாம்புக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குடி, பூவை பார்த்தா பாம்பு படம் எடுக்குது என சம்பந்தம் இல்லாது பேசிக்கொண்டே பணத்தை எடுத்து பூவை வாங்கி அவள் கையில் கொடுக்க, பூவு பாம்பா புரியல என்றால் அவன் கையோடு கை கோர்த்து கொண்டு, அங்க பூ வச்சா இங்க பாம்பு நெளியுதுன்னு சொன்னேன் என திரு கண்ணடிக்க, ஏன் ராசாவுக்கு எலம திரும்புது போல, ஏன் திரும்ப கூடாதா? ஹாய் திரு சார் என ஒரு பெண் காரை விட்டு இறங்கி மதி யார் என கண்ணால் கேட்க, வாங்க ஷியாமலா மேம், ஏ முதலாளி பொண்ணுமதி. ஓ அதுவா என்று அவள் இழுக்க அவன் தலையை சொரிந்தான். என்ன திரு சார் இந்த பக்கம்? சும்மா மார்க்கெட் வந்த மேடம். பைதவே, இது என் திருமதி. மதி மெஸ்ஸுன்னு ஒன்னு ஃபேமஸா போகுதே, அதோட ஓனர் என்று பெருமையாக சொல்லியவன், ஓகே மேடம், பசங்க தேடுவாங்க, நாளைக்கு பார்க்கலாம், வா மதி என அவள் வெட்ட கையை மறுபடியும் கோர்த்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். என்னங்க என மதி அவன் தோளில் சாய, என்ன மதி? சும்மா என்று அவன் நெஞ்சில் உதட்டை பிரட்டி எடுக்க, ஏற்கனவே புழு தொலை தாங்கல, நீ வேற என்னடி புதுசா பாக்குற? தெரியல, உங்களை பார்த்தா புதுசா தோணுதே. என்ன தோணுது? நிறைய சொல்ல கேக்குறேன். காதை கடிக்கணும் போல தோணுது. அப்புறம் உங்க மேலேயே படுத்துக்கணும் போல. வேற ரகசியம் அவன் காதல் கிசு கிசுக்க, போடி டெம்ப்ட் பண்ற நீ, இன்னைக்கு உண்டா? அவள் வெக்க சிரிப்பு சிரித்தபடி வீட்டுக்குள் ஓடிவிட தலையை கோதிக்கொண்டே உள்ளே போனான். உடல் பார்த்து வரும் காதலில் கூட தோய்வு வரும், உள்ளம் பார்த்து வரும் காதலில் தோய்வு என்பதே இல்லையே. தினம் தினம் புதிதாக காதல் பிறக்கும். இரவு சாப்பிடும் போது தலையில் பூ வைத்த மனைவி பரிமாற கிர்ரென்ற பேலில் திரு அமர்ந்திருக்க வேணி காணாத மதி அவனை சுரண்டினாள்.
என்னடி என்று அவனும் கிசுகிசுக்க, ஒரு வாய் என்று மதி வாயை பிளக்க அவன் அள்ளி கொடுக்க போக, அப்படி இல்ல லிப்டோ லிப் என்று பாடம் எடுக்க திரு தலையை திருப்பி தாயை பார்க்க, போயாச்சு போயாச்சு என வேணி தலையில் அடித்துக் கொண்டு அறைக்குள் போனார். புதுசா கல்யாணம் முடிஞ்சது போல இதுக்கு ரவுசு தாங்க முடியல என மாமியார் முணுமுணுக்க அவள் உதட்டை வளைத்தாள். யார சொல்ற பாட்டி என அம்மு கேட்க, என்னத்தான் சொன்னேன் படு, அந்த பக்கம் போனா உன்னை இங்க எடுத்து விட்டுருவாங்க, என்னத்த கொடுத்தாலும் தெரியல, மொத்தமா என் மயன் சாஞ்சிட்டான் என வேணி புலம்பு மட்டுமே முடிந்தது. தாய் முக்கியம், ஆனால் தாரமும் முக்கியம் என்று அறிந்து கொண்டான். போயாச்சு இப்ப கொடுங்க என்று திரு சட்டை காலரை மதி திருக அவள் உதட்டோடு உதடு வைத்து கண்களை மூடி திரு உணவை அவளுக்கு இடம் மாற்ற தாயின் இருமல் சத்தம் கேட்டு இருவரும் பிரிந்தனர். தூங்க போவோமா என்றால் மதி இதழை சேலையில் துடைத்துக் கொண்டு. தூங்கவா? பின்ன எதுக்கு? சும்மா போவோம். நமட்டு சிரிப்போடு மதி திரும்ப அவள் தலை நிறைய வைத்திருந்த மலர் சரம் ஆசை வெள்ளம் பாய்ந்து கணக்க செய்ய, ஓகேண்ணா இப்ப தூங்க போறாளாம், ஒண்ணு கிடையாதா என முழங்கி கொண்டு திரு அறைக்குள் போக மதி படுக்கையில் கண்ணை மூடி தூங்குவது போல் கிடக்க, அதுக்குள்ள தூங்கிட்டாளா? ரொம்ப ஆசையா இருக்கே, சரி பாவம் தூங்கட்டும் என்று புலம்பியபடி லைட்டை ஆஃப் பண்ணி விட்டு சட்டையை கலட்டியபடி நிற்க அவன் முதுகில் அவள் வெள்ளரி விரல்கள் மெல்ல கிச்சு கிச்சு மூட்டியது. ஏய் கள்ளி தூங்கலையா என திரு அவளை பிடித்து இழுக்க, உங்களுக்கு மட்டும்தான் ஆசை வருமா? எனக்கும் வரும் என்றவள் காட்டிய ஆசை மலையில் புதிதாக நனைந்தான். கூடலில் உண்மை சுவை எது என்று அவன் அறிந்த இரவு அது. காதல் எந்த வயதிலும் தோற்பது கிடையாது. அத்தியாயம் 16. 2 மாதத்தில் காலையில் வாந்தி எடுத்த மனைவியை தலையை திரு தடவி விட, நான் அப்பவே சொன்னேன் 2 சமாளிக்க முடியல, இதுல அடுத்ததா வேணி புலம்ப, நீ கண்டுக்காதடி, சாகர வயசுல எதையாவது சொல்லிட்டு போகட்டும், 4 பிள்ளைய வளர்க்க போறேன், உங்க அம்மா அப்பாவை போய் சாயந்தரம் பார்த்துட்டு வரலாம், நாளைக்கு லீவ் தானே, அங்கே தங்கிட்டு வரலாம் சரியா? இப்போ ஓகேவா மதி என திரு குடிக்க தண்ணீர் கொடுக்க அவனை கண்ணால் நிரப்பிக்கொண்டே நீரை குடித்தாள். 40 வயதுக்கு பிறகும் காதல் அழகானதுதான் என அனுபவித்து வாழ ஆரம்பித்தனர். ராஜாக்கள் காலத்திலேயே நாட்டுக்கு ராணியாக பெண்கள் இருந்திருக்கிறார்கள். போர் முனை வரை சென்று போர் புரிந்தும் இருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ பெண் வீராங்கனைகள் போராடி தங்கள் உயிரையும் மாய்த்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கும் இருந்திருக்கிறது. அடிமைத்தனம் என்பது அந்த காலத்திலிருந்து இருந்தாலும் அதற்கு சரிசமமாக பெண்கள் நடத்தப்பட்டும் இருக்கிறார்கள். ஏன் இந்த இடைப்பட்ட காலத்தில் பெண்களுக்கான முக்கியத்துவமும் பெண் அடிமைத்தனம் அதிகமாக இருக்கிறது? காரணம், ஆண்களின் பலவீனத்தை மறைக்க பெண்கள் பலவீனப்படுத்தப்படுகிறார்கள். பெண்ணால் முடியாதது கிடையாது. ஆணுக்கு சரிசமமாக எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல், திறமை அவளுக்கு உண்டு என்பதை அறிந்த ஆண் வர்க்கம் அவளை அடக்கி ஒடுக்கி விமர்சனம் என்ற கரும்புள்ளியை சுமத்தி அவளை ஒதுக்கி விடுகிறார்கள். குடும்பம் என்ற வேலியை விட்டு தாண்ட விடுவதில்லை. குடும்பத்தை தாண்டினால் தானே விண்ணில் ஏவுகணை விட முடியும். குடும்பமே கதி என்று வாழ்ந்து மடிந்து போகின்றார்கள் அப்பாவி பெண்கள். இதற்கு தீர்வுதான் என்ன? பெண் அவளுக்காக வாழவே வேண்டாமா? அவளுக்கு ஆசையும் பாசமும் இருக்கத்தானே செய்யும். என்னதான் செய்ய? நல்ல வேலையாக திரு 2ஆம் பாதையிலாவது உண்மையை அறிந்து உணர்ந்து அவளுக்காக மாறினான். ஆனால் சில ஆண்களுக்கு அது புரிவதே இல்லையே. அப்படிப்பட்ட ஆண்களிடம் வாழும் பெண்களின் நிலைதான் என்ன? ஒன்றே ஒன்றுதான், நமக்காக சிறிதளவு சுயநலம். சுயநலமா? ஆம், நமக்காக 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது வாழ பழகி கொள்ளுங்கள். நமக்கு பிடித்ததை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். சிலருக்கு பாடல் கேட்க பிடிக்கும், சிலருக்கு இயற்கையை ரசிக்க பிடிக்கும், சிலருக்கு தூங்க பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஒரு நாளில் 1 மணி நேரமாவது செய்யுங்கள். அந்த தனிமை கூட உங்களுக்கு சுமையாக தெரியாது. அதே போல் குடும்பத்திற்காக நாம் சிரம் தாழ்ந்து தரையில் விழுவது தவறில்லை. ஆனால் எந்த நிலையிலும் நம்முடைய சுயமரியாதை, தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்க கூடாது. அதிகபட்சம் அதற்கு போராட முயற்சியாவது செய்து பார்க்கலாம். பெண்ணுக்கு படிப்பில் சம உரிமை, வேலையில் இடஒதுக்கீடு, சமுதாயத்தில் பணி ஒதுக்கீடு என எல்லாம் கொடுப்பது சரிதான். அவளுக்கு குடும்பத்தில் ஒரு ஒதுக்கீடு கொடுத்துதான் பாருங்களேன். எப்படி எதையுமே கொடுக்காமல் அவள் எதற்கும் லாய்க்கில்லாதவள் என்று நீங்களாகவே முடிவுக்கு வருகிறீர்கள். திறமைகள் இல்லாத மனிதன் இந்த உலகத்திலே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திறமை பதுங்கி கிடக்கத்தானே செய்யும். 10 மாதம் குழந்தையை சுமந்து பெற்றெடுத்து அதன் வழியை அனுபவித்த பெண் 2வது குழந்தையும் பெக்க தயாராகும். அவளுடைய தன்னம்பிக்கை விடவா ஆணுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் பெரிது. பெண்ணை தெய்வமாக எல்லாம் கொண்டாட தேவையில்லை. தங்கள் வீட்டில் இருக்கும் மனைவிக்கு, சகோதரிக்கு,
தாய்க்கு உரிய கவனத்தை செலுத்தினாலே அந்த தெய்வத்திடம் நீங்கள் இடைத்தரகரே இல்லாமல் போய் சேர்ந்து விடலாம். பெண்ணிற்கு மதிப்பு கொடுக்காது அல்லது அடக்கி ஒடுக்கப்படும் குடும்பத்தில் இருந்து வரும் எந்த ஒரு ஆண்மகனும் மற்றொரு பெண்ணை மதிக்கவோ அவளுக்கு தகுந்த இடத்தை கொடுக்க முன் வருவதே இல்லை. தீவிரவாதம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் ரீதியான சீண்டல்கள் எல்லாம் உருவாக அடிப்படை காரணமே கட்டமைப்பு இல்லாத குடும்பம்தான். ஒரு கணவன் தன் மனைவியை மனுஷியாகவே நடத்தவில்லை என்றால் அவனுடைய பிள்ளைகள் எப்படி பெண்ணை மதிக்கும்? சாத்தியமில்லையே. மாற்றங்கள் மேடை மேடையாக பிரச்சாரம் செய்து கொண்டு வர முடியாது. நம்முடைய குடும்பத்திலிருந்து தான் கொண்டு வர வேண்டும். மாற்றத்திற்கான ஒரு விதையை நாம் போடுவோம். நம் குழந்தைகளுக்கு பெண்ணின் பெருமையை சொல்லி சொல்லி வளர்ப்போம். நாளைய சமுதாயம் பெண்ணை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடாவிட்டாலும் காலில் போட்டு கண்டிப்பாக மிதிக்காது. நாம் மாறினால் சமுதாயமும் மாறும். என்ன சுஜா, காமெடியா கதை எழுதுவேன்னு பார்த்தா இந்த கதைய ஒரே சமூக கருத்தா கொடுத்து அள வச்சுட்டீங்களே அப்படின்னு வருத்தமா கூட இருக்கலாம். பல நாட்களாக தோன்றிய சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு சொல்லப்பட வேண்டியது எழுத்தாளரின் கடமை அல்லவா? அதிகரித்து வரும் பெண்களின் தற்கொலைகள், சமுதாயத்தை எதிர்க்க முடியாத பெண் பிள்ளைகள், தனக்கு நடக்கும் அவலங்களை கூட தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டு மனதளவில் போராடுவது, குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாமல் அதிகரிக்கும் விவாகரத்துகள், தன் மனைவியின் தேவை எது என்று தெரியாமல் தான் தோன்றித்தனமாக இருக்கும் கணவர்கள், இப்படி போய்கொண்டே இருக்கும் பல பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என நினைக்கிறேன். இதை பார்த்தால் திருந்தவா போறாங்க சுஜா என்று கேட்டால் சத்தியமாக இல்லைதான். ஆனாலும் 10 பேருக்காவது இந்த விஷயம் சேர்ந்தால் 4 பெண்களின் வாழ்க்கையாவது நலம் பெறும் அல்லவா? புதிய வருடம் பெண்களுக்கான வருடமாக இருக்கட்டும். பெண்களை மதிப்போம், பெண்களையும் வாழ விடுங்கள். உலகத்தில் ஒரு ஓரத்தில் வாழ்ந்து விட்டுதான் போகட்டுமே. பெண்ணாக பெருமை கொள்கிறேன். ஆண்கள் எல்லாம் கட்டை எடுக்காதீங்க. நம்மளும் அப்பப்ப கருத்து சொல்லணும்ல மச்சீஸ். சோ உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிடுங்க. புது சரித்திரம் படைப்பெண்ணே, நீ இல்லை என்றால் இவ்வுலகம் இல்லை என்பதை நினைத்து கொண்டு வெற்றி நடைபோடு. நாளை உனதாகும். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இதே போல ஒரு வித்தியாசமான கதையில் சந்திக்கலாம். பாய். இப்படிக்கு திருமதி மற்றும் எழுத்தாளர் சுஜா சந்திரன் அவர்களின் பிற புத்தகங்கள் அனைத்தும் ஜேட்டு புத்தக பதிப்பக வாயிலாக கிடைக்கிறது. வாங்க விரும்புவோர் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு வாங்கலாம்.